நான் ஹார்ட்கோர் நான் வெஜிடேரியன் மாதிரி தெரியலாம், பட் ஐ லைக் பருப்பு சோறு மோர் தென் சிக்கன். இஃப் யூ குட் நேம் குக் மசாலா ஆஃப்டர் அ தமிழ் செலிபிரிட்டி, எக்ஸாம்பிள் வந்து தளபதி தொக்கு அந்த மாதிரி. ஒரு கடைக்கெல்லாம் கஸ்டமர் வராங்கன்னா வச்சுக்கோங்க, லாங்குவேஜில் மக்கள் வாங்கியிருக்கேன், ஃபுல்லாக தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிப்பேன். கியா அப்படிம்பாங்க. நாளைக்கு எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா என் பொண்டாட்டிக்கும் நம்ம 2 பேர் ஈக்குவேஷனில் பணத்தில் வந்து ஷி டசன்ட் ஹேவ் எ சே. அதே என் ரூல் புக்கில் அன்னைக்கு நான் கேர்ள் ஃப்ரெண்டாக என் ஆளை கரெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வச்சுருந்தேன். ப்ராப்பர், வெரி குட் ஹஸ்பண்ட், தேங்க்யூ. பை த வே பார்த்துக்கோ. அம்மாட்ட கேட்கும் போதெல்லாம் அம்மா வந்து சரி பசங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க, வாடகைக்கு ஆஃபீஸ் வாடகை இருக்குது, சம்பளம் கொடுக்கணும், அப்படி இதுக்கெல்லாம் வந்து அம்மா நகையெல்லாம் வச்சு வச்சு பணம் அனுப்புவாங்க. நாங்கள் நிறைய ரிசர்ச் பண்ணுவோம். ரிசர்ச் பண்ணும்போது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கண்டுபிடிக்க முடியல. ஹீரோ டாக்ஸ்க்கு எவ்வளோ விற்றீங்க? ஒரு அரௌண்ட் ஒரு இப்போ ஒய்ஃபு அப்போ கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் சண்டை எப்படி வரும்னா, நான் பேச ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், நீ எனக்கு அவைலபிளாக வேலைன்ட்டு. அப்போ எனக்கு ஒரு ரியலைசேஷன் புரிஞ்சு, பஸ் நீ வெட்டியாக இருக்க, அவள் வேலை செய்கிறா. ஸ்டார்ட் அப் வந்து ஒரு ஃபவுண்டர்ஸ் ஒரு மைண்ட் செட்டில் தான் இதுவாகும். நான் ஃபயரிங்கே சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் 5 secondsல I'll tell them the reason that we are sitting and meeting is because I want to let go of you. இந்த கெடா வெட்டுறதுக்கு முன்னாடி கெடாயை தொடவி கொடுத்துட்டு இப்படி கொஞ்சிட்டு இருந்தீங்கன்னா பிரயோஜனம் இல்லை. என்ன இருந்தாலும் போட போகிறீங்க, போட்டுருங்க ஃபஸ்ட்டு. ஆல்ரெடி ஆச்சி சக்தி இந்த மாதிரி வந்து ஜெயின்ஸ் வந்து மசாலா இதில் இருக்கும்போது how are you being differentiated ஆகும்? இன்னைக்கு சென்னையில் வந்து அபவுட் 700 சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்கும். வீட்டில் சமைக்கணும்னு நினச்சா அவங்க ஒரு சூப்பரான மீலை சமைக்கணும். அதுக்கு குக்டு வந்து உங்களை எனேபிள் பண்ணுற ஒரு பிராண்டாக இருக்கணும். ஒரு சிலர் பிஸ்னஸை பில்ட் பண்ணி தனியாக வளருவாங்க. பட் இவர் ஒரு பிஸ்னஸை பில்ட் பண்ணி அதில் கூட இருக்க எல்லாரையுமே வளர வைக்கிறாரு. வெறும் ரெசிபிஸ் போஸ்ட் பண்ணுற ஒரு இன்ஸ்டாகிராம் சேனலில் இருந்து இன்னைக்கு வீட்டில் ஒரு ஆளாக மாறின ஒரு பிராண்டு தான் குக்ட். த மேன் பிஹைண்ட் திஸ் பிராண்ட் ஃபீல்ஸ் லைக் ஹோம். ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆதித்யனோட தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். ப்ராக்டிக்கலாக ஒரு கன்சியூமர் குட்ஸ் பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது எந்த தப்புலாம் பண்ணவே கூடாது, அண்ட் ரொம்ப முக்கியமாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு பிராண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த பாட்காஸ்ட்டில் நீங்கள் கற்றுக்கலாம். வெல்கம் டு கோட் மாஸ்டர் மைண்ட் பாட்காஸ்ட். ஸோ இது நம்ம ரொம்ப நாளாக பிளான் பண்ணி ஒரு 2 வாட்டி தள்ளி போய் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. 2024 ஆரம்பித்தோம், 25 டெலிவரி பண்ணியாச்சு. ஆமாம். ஸோ என்னென்னா, உங்களோட இன்ஸ்டாகிராம் பயோவில் இது நான் ஆல்ரெடி கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். உங்கள் இன்ஸ்டாகிராம் பயோவில் மசாலா சேல்ஸ்மேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போது வந்து நான் ஒரு நல்ல வியாபாரி அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஓகே. அண்ட் நான் இன்னொரு இடத்துலையும் கேட்டிருக்கேன், நான் எதை கொடுத்தாலும் விற்றுருவேன் அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டிருக்கேன். ஸோ என்னன்னா, இது வரைக்கும் நீங்கள் விற்று பயங்கரமாக மொக்க வாங்கின ஒரு கதையை சொல்லுங்கள், அதில் ஆரம்பிப்போம். பயங்கரமாக மொக்க வாங்கின கதைங்களா? நல்லா கேட்டுங்க, கொஸ்டின் பேப்பர்லாம் கொடுக்கல, உண்மையாலுமே யோசிக்கிறேன். வேற சும்மா யோசிக்கிற மாதிரி நடிச்சுட்டு கொடுத்த கேள்விக்கு உடனே பதில் சொல்லுவான்னு நினைக்காதீங்க. மொக்க வாங்கின இடம்னா வேறு கான்டெக்ட்ல வேறு மாதிரி வாங்கியிருக்கேன். ஒரு கடைக்கெல்லாம் கஸ்டமர் வராங்கன்னா வச்சுக்கோங்க, கடைக்கு வெளியிலலாம் ஸ்டால் போட்டு வைப்போம்ல, நான் போயிட்டு வந்து பேஷனேட்டாக வந்து எடுத்தோன்னே கடை இந்த ப்ராடக்ட்ஸ் இப்படிங்க இது யூஸ் பண்ண, இப்படி சமைக்கலாம் அப்படி சமைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 1.5 நிமிஷம் நீங்கள் வீட்டில் இருக்க மசாலாக்கு பதில் இது பண்ணலான்னு சொன்னதுக்கப்புறம், தம்பி நான் வெஜ்ஜுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து நிறைய வாட்டி அது நடந்திருக்கு. ஏன்னா நான்வெஜ் எக்ஸாம்பிளாக சொல்லி ஃபுல்லாக கோட் பண்ணுவேன். அடுத்தது லாங்குவேஜில் மக்கள் வாங்கியிருக்கேன், ஃபுல்லாக தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிப்பேன். கியா அப்படிம்பாங்க. அதனால அந்த வெறி வந்து கொஞ்சம் அடக்கிட்டு ஃபர்ஸ்டே வந்து ஒரு 2 வார்த்தை பேசிட்டு, நீங்கள் வீட்டில் வெஜ் சமைப்பீங்களா நான்வெஜ் சமைப்பீங்களா, இப்போ எவால்வ் ஆகிட்டேன், வீட்டில் என்ன மாதிரி சமைப்பீங்க அப்படிமே அதுலேயே தெரிஞ்சிடும் அவங்க வந்து வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்ட்டு. நான்வெஜ் சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டுக்குவேன். அதுக்கப்புறம் வந்து கதை சொல்ல ஆரம்பிக்கிறது. இந்த 2 இன்ட்ராக்ஷனில் லாங்குவேஜும் தெரிஞ்சிடும், ஃபுட் ப்ரிஃபரன்ஸும் தெரிஞ்சிடும். அப்புறம் அப்ராப்ரியேட்டாக விற்கிறது. அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்தால் வேறு மாதிரி விற்கிறது, மதர்ஸ் வந்தால் அவங்களுக்கு வேறு மாதிரி விற்கிறது, அதெல்லாம் வந்து போப்போ எவால்வ் ஆச்சு. அதெல்லாம் இங்கே அந்த மொக்க வாங்கினதில் ஆரம்பித்தது தான். ஓகே. ஸோ நீங்கள் வந்து இன்னொரு விஷயமும் நான் பார்த்தேன், நீங்கள் வந்து செகண்ட் டைம் ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட ஃபஸ்ட்டு பிஸ்னஸை பற்றி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இன்னைக்கு சொல்கிறது ரொம்ப சிம்பிள், அன்னைக்கு சொல்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டேன். இன்னைக்கு சொல்லணும்னா வந்துங்க, இன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் இந்த மாதிரி எல்லாரும் ஆப் வச்சுருக்கீங்கல்ல, டிவிலையும் வச்சுருப்பீங்கல்ல, இன்டர்நெட்டில் வந்து படம் பார்க்குறது வந்து ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு இல்லைங்க. ஆமாம். அந்த தொழிலில் தான் நாங்கள் 2013 ஆரம்பித்தோம். அப்போ வந்து இன்டர்நெட்டில் வந்து ஸ்ட்ரீம் பண்ண முடியாது. ஏன் முடியாதுன்னா, நீங்கள் வீட்டில் வந்து அதிகபட்சம் ஒரு 4 Mbps வரும், அது காப்பர் கனெக்ஷன் வரும். அந்த டைமில் வந்து உங்களால் ஸ்ட்ரீமிங்லாம் பண்ண முடியாது. படமே பார்க்கணும்னா யார் அந்த டிக்கெட்லேருந்து வரீங்கன்னு தெரில, நைட்டு டாரண்ட் போட்டு வச்சா அப்படியே கிரீன் கலர்ல ஆகி காலையில் ஆயிருக்கும். கரெக்ட். ஸோ நாளைக்கு வேணா இன்னைக்கு நைட் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். இங்கிலீஷ் படம்லாம் அப்படி தான் 700 MB பிரிண்ட் வரும்.
அந்த ஃபேஸில் வந்து இது ஆரம்பித்தோம். அப்போது யோசிக்கும் போதே வந்து படத்தை டவுன்லோட் பண்ணணும், பட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு காசு வாங்க முடியுமா மக்கள்கிட்ட? ஏன்னா அவங்களே ஒரு லீகலாக பார்க்கணுன்னா காசு கொடுத்து பார்க்குற மக்கள் ரெடியாக இருப்பாங்களா அப்படின்னு ஆரம்பித்தது தான் அந்த சர்வீஸு. பட் அதோட பரிமாணம் வந்து என்னாச்சுன்னா, நாங்கள் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து என்ன தெரிஞ்சிச்சுன்னா, நாங்கள் இந்தியாவில் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு. ஏன்னா இங்கே யாரும் மூவி ரைட்ஸ் கொடுக்க ரெடியாக இல்லை. அவுட் சைட் இந்தியாங்கும் போது அங்கே பிரச்சனையே இல்லை. அங்கே 100 Mbps கனெக்ஷன் அப்பவே இருந்துச்சு. இன்னைக்கு 1 Gbps வரைக்கும் இருக்கலாம். ஸோ விச் மீன்ஸ் அங்கே ஆல்ரெடி நெட்ஃப்ளிக்ஸ்லாம் இருந்துச்சு. மக்கள் வந்து டிவியில் ஆப்ஸை வச்சு ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்குறதெல்லாம் வந்து நம்ம ஊரில் 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே அங்கே வந்துருச்சு. ஸோ அங்கே மட்டும் லான்ச் பண்ணோம், அவுட் சைட் இந்தியா மட்டும். ஸோ எசென்ஷியலி இன்னைக்கு இருக்கிற ஸ்ட்ரீமிங் அண்ட் ஓடிடி சர்வீஸ் மாதிரி அப்போ தமிழுக்கான ஸ்ட்ரீமிங் அண்ட் ஓடிடி சர்வீஸ் லான்ச் பண்ணோம். ஆனால் ஆரம்பிக்கும் போது டவுன்லோட் சர்வீஸாக இருக்கும்னு நினச்சோம். ஓகே, இது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பெர் மூவி சார்ஜ் பண்ணி விட்டீங்க. வாட் மேட் யூ டு மேட் தட் இன்டு அ சப்ஸ்கிரிப்ஷன் பிளாட்ஃபார்ம்? இன்னைக்கு இருக்க மார்க்கெட்டிங் ஸ்லாங்கில் சொல்லணும்னு வச்சுக்கோங்க, கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட்னு சொல்லுவாங்க. விச் இஸ் ஒரு கஸ்டமர் அக்வயர் பண்ணுறதுக்கு ஒரு காஸ்ட் செலவு பண்ணுவோம். அது எத்தனை சேனலாக வேணாலும் இருக்கலாம். அது ஃபேஸ்புக்காக இருக்கலாம், மெட்டா பிளாட்ஃபார்ம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், ஒரு கூகுளாக இருக்கலாம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சேனல்ஸில் வந்து வி ஸ்பெண்ட் பண்ணி டு அக்வயர் கஸ்டமர். ஸோ இன்றைக்கி நான் ஜோஷுவாவை 300 ரூபா கொடுத்து அக்வயர் பண்ணுறேன். அக்வயர் பண்ணதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த சர்வீஸ்க்கு வந்து ஒரு 300 ரூபா செலவு பண்ணுறீங்க ஒரு படத்துக்கு. செலவு பண்ணிட்டு போயிட்டீங்க. ஸோ என் அக்வஷன் காஸ்ட் 300 ரூபா, நீங்கள் எனக்கு கொடுத்தது 300 ரூபா. அதுக்கு மேலே எனக்கு பொருள் செலவு, உங்களுக்கு சர்வீஸ் கொடுத்தனால பட செலவுலாம் இருக்குது, அதெல்லாம் கழிச்சிருங்க. உங்கள்கிட்ட நான் என்னைக்கு சம்பாதிக்க முடியும்? நான் என்னைக்கு அடுத்த படம் வாங்கணும், அதுக்கடுத்த படம் வாங்கணும். ஒரு 3வது 4வது டிரான்சாக்ஷன்ல இருந்தால் ஜோஷுவாங்கிறவர் வந்து எனக்கு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய கஸ்டமராக மாறுறாப்புல. அப்படிங்கும்போது நாங்கள் என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் படத்தை பேப்பர் வியூ மாடலில் கொடுக்குறோம். ஜோஷுவா வந்தாப்புல காசு கொடுத்தாப்புல கிளம்பிட்டாப்புல. அடுத்த படம் போடும்போது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நீங்கள் வரல. 3வது படம் போடும்போது எனக்கு படத்திலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு போயிட்டீங்க. ஸோ ஐ குட் நெவர் மேக் மணி அவுட் ஆஃப் அ கஸ்டமர் லைக் யூ. ஸோ அந்த கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட் ஒன் டைம் வச்சுட்டு அந்த கஸ்டமர்கிட்ட வந்து ரிப்பீட்டடாக ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியுமாங்கிறது தான் வந்து ஃபண்டமெண்டல் ஆஃப் அ சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீஸ். ஓகே. அண்ட் எல்லா பிஸ்னஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பிஸ்னஸ் ஆக முடியாது. அது வந்து டிஃப்ரென்ஸ். இப்போ நாங்கள் இன்றைக்கி விற்கிற மசாலா பிஸ்னஸே சப்ஸ்கிரிப்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறது கஷ்டம். ஜோஷுவா மசாலா ஒரு 200 ரூபா 300 ரூபா செலவு பண்ணி அக்வயர் பண்ண வைக்கிறேன்னா டேஸ்ட் பிடிச்சா நீங்கள் நாளைக்கு வாங்குவீங்க, நாளானிக்கு வாங்குவீங்க. கரெக்ட். நிறைய கஸ்டமர்ஸ் அந்த மாதிரி வாங்க ஆரம்பிக்கும் போது அந்த பிஸ்னஸ் எஃபிஷியன்சி வரும். அன்னைக்கு அந்த பேப்பர் வியூ சர்வீஸ் சொல்லலாம். பேப்பர் வியூனா ஒரு வியூக்கு காசு வாங்கிக்கிறது. அதுல இருந்து சப்ஸ்கிரிப்ஷன் மாறினதுக்கான ரீசன் வந்து மூவிஸ் இது ஓடிடி அஸ் அ சர்வீஸ்லாம் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஆல்ரெடி எவால்வ் ஆயிருந்தாங்க மக்கள். ஸோ நான் ஒரு வாட்டி அக்வயர் பண்றேன், பட் அந்த கஸ்டமர் மாசம் 300 ரூபா கொடுக்குறாங்கல்ல. ஸோ நான் செகண்ட் அண்ட் தேர்ட் மந்த்ல இருந்து பாத்தீங்கன்னா ஐ ஸ்டார்ட் மேக்கிங் ப்ராஃபிட்ஸ் ஃப்ரம் அ கஸ்டமர் லைக் யூ. அண்ட் தட் இஸ் த என்டையர் ரீசன் பிஹைண்ட் டூயிங் த சப்ஸ்கிரிப்ஷன் மாடல். ஓகே. சப்ஸ்கிரிப்ஷனுங்கிறது வந்து தியரி கிளாஸ் மாதிரி எடுத்தேன், புரிஞ்சு நம்புறேன். புரிஞ்சுது. ஸோ என்னன்னா, நெட்ஃப்ளிக்ஸு எவிடெண்ட்டாக எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சதே வந்து 2015 கரெக்டா? நீங்கள் வந்து 2013 இந்த விஷயத்தை ஆரம்பிச்சிங்க. இதுக்கு ஏதாவது இன்ஸ்பிரேஷன் இருக்கா ஹீரோ டாக்கீஸ்க்கு? சிம்பிளாக என்னென்னா, எங்கள் அண்ணன் தான் வந்து இந்த ஐடியா வந்து ஃபஸ்ட்டு என்கிட்ட ஐடியாவை சொல்ல ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டாக சொன்னாப்புல. ஓகே. அவர் ஹைதராபாத்தில் வந்து காலேஜில் ஐஎஸ்பியில் படிச்சுட்டு இருக்காப்புல. துப்பாக்கி படம் வருது, அது எவ்வளோ பெரிய மேசிவ் விட்டுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். பட் என்னன்னாலும் தமிழ்நாட்டில் பிச்சுக்கிட்டு ஓடிச்சு. அந்த டைம் ஹைதராபாத்தில் 3 நாளில் தேட்டர்லேருந்து எடுத்துட்டான். ஏன்னா அவன் வேறு ஏதாச்சும் தெலுங்கு படம் ரிலீஸ் பண்ணணும், இங்கிலீஷ் படம் ரிலீஸ் பண்ணணும், அங்கே அவ்வளோதான் தமிழ் மார்க்கெட் இருந்துச்சுட்டு. ஸோ 3 நாளில் படத்தை பார்க்க முடியலன்னா அவனால் பார்க்கவே முடியாது அன்லெஸ் ஹீ கேம் டு தமிழ்நாடு. இல்லைன்னா என்ன பண்ணணும், அந்த படத்தை டிவி ஏதோ வாங்கியிருப்பாங்க, அந்த டிவியில் வந்து ஒரு 100வது நாள் போடுவாங்க, அன்னைக்கு தான் பார்க்க முடியும். இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் என்ன இருக்குது, இன்டர்நெட்டில் டவுன்லோட் பண்ணி பார்க்கணும். அது மட்டமான பிரிண்ட் தான் வரும், ஆப்வியஸ்லி தேட்டர் பிரிண்ட் தான் வரும். ஒரு கஸ்டமராக நான் ஒரு 100-200 ரூபா கொடுக்க ரெடியாக இருக்கேன் படத்தை பார்க்கறதுக்கு, பட் ஆனால் எனக்கு கொடுக்குறதுக்கு யாரும் இல்லையே அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் வந்து ஹீரோ டாக்கீஸ் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு ஒன்லைனாக இருந்துச்சு. ஓகே. ஏன்னா தேட்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் டிவி ரிலீஸ்க்கு முன்னாடி நடுவில் யாருமே அந்த கஸ்டமரை சர்வீஸ் பண்ணலையே. அதுதானே திருட்டு விசிடி, கரெக்ட், பென் டிரைவ் எல்லாமே பண்ணுச்சு. இன்ஃபேக்ட் நான் இதை வேற ஒரு இடத்துலையும் சொன்னேன் இதே கான்டெக்ஸ்ட்டை. திருட்டு விசிடி பற்றி ஊர் ஃபுல்லாக கூவுனாங்க, கூவாத சினிமாக்காரங்களே இல்லை. பட் ஒரு ஃபண்டமெண்டலாக நீங்கள் எடுத்து பாருங்க, நான் உங்ககிட்ட போய் ஒன்று, நான் இது நீங்கள் குடிக்காதீங்க ஜோஷுவா, இந்த தண்ணியை, இந்த தண்ணி, இந்த போர்வெல் தண்ணி நல்லது இல்லைங்கிறேன். அதுக்காக தண்ணி குடிக்காமல் செத்துருவீங்களா? நான் என்ன பண்ணணும், அந்த தண்ணி குடிக்காதீங்க ஜோஷுவா, நான் வேற தண்ணி தரேன்னு சொல்லணும். கரெக்ட். அப்போ நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்க. ஆனால் நம்பாளுக்கு என்ன பண்ணாங்கன்னா கூவுன்னு கூவுனாங்க, பார்க்காதுன்னு. நான் என்ன உத்தமனா யோகியா பார்க்காம இருக்கிறதுக்கு? சரி நான் காசு கொடுக்க ரெடி, நீ எனக்கு படம் கொடுக்க ரெடியான்னு மக்கள் திருப்பி கேட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த புத்தி வந்திருக்கும். யாருமே அதை பண்ணல. கரெக்ட். பேசினவங்க யாருமே ஆல்டர்னேட்டிவ் சொல்லவே இல்லையே. கரெக்ட். தட் இஸ் அ ஃபண்டமெண்டல் ஆஃப் பிஸ்னஸ்ல. யூ கான் கோ அண்ட்
preach something which you can't honor itல. That's what exactly happened. That's how it began. ஓகே. ஸோ இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் உங்கள் லைஃப்குள்ள முன்னாடி போகலாம். நான் அதுக்கப்புறமா குக்குக்கு வரேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் காலேஜ் முடிச்சிங்க, காலேஜ் முடிக்கல, காலேஜ் படிக்கும் போதே கேன்டீனை வந்து லீஸ்க்கு எடுத்து இது பண்ணீங்க. இப்போ இருக்கிறவங்க வந்து காலேஜ் படிக்கும் போது வேலையே செய்யக்கூடாது, காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்க, அது வரைக்கும் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு. நீங்கள் எதனால் இது ஆரம்பிச்சிங்க, லைக் ஒரு பிஸ்னஸாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி? See, in hindsight அட்வைஸாக இல்லை இது ரைட்டு அப்படின்னு தோணுச்சுன்னா, என்ன இருந்தால் லைஃப்பில் வந்து ஓசியில் எதுவுமே கிடைக்காது. கரெக்ட் ரியாலிட்டி. இன்றைக்கி யோசிச்சு பார்க்கும்போது ஐ எம் கிளாட் தட் ஐ ஸ்டார்டட் ஏர்லி. ஐ எம் கிளாட் தட் இதெல்லாம் வந்து ஏர்லியராக நடந்து ஏர்லியராகவே வேலை செஞ்சால் மட்டும்தான்ப்பா உனக்கு மரியாதை கிடைக்கும், சோறு கிடைக்கும், பணம் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரியாலிட்டி ஹிட் கிடச்சிருச்சு. நிறைய பேருக்கு அந்த ரியாலிட்டி ஹிட் லேட்டாக கிடைக்குது. லேட்டாக கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா they would have lost some prime years. That is how I feel. எனக்கு அப்போ என்ன தோணுச்சுன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் ரியலைசேஷன் வரும்ல. எனக்கு லைஃப் காட் சீரியஸ் வென் தேர்ட் இயரில் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்னு ஒன்று வருது. அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்க்கு வந்தீங்கன்னா போய் பிளேஸ்மெண்ட்டில் குறை போய் அர்த்தம். கரெக்ட். அந்த டைமில் என்ன ஆகுது, நம்ம போய் ஒரு ஐடி கம்பெனியில் உட்காந்து கம்ப்யூட்டரில் கோட் எழுதுற வேலை நமக்கு வருமா அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது அது நம்மளோட இதே இல்லை. பட் பேரண்ட்ஸ் வந்து ஈஸியாக ஜென்ரிக் அட்வைஸ் கொடுப்பாங்கல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ 2 வருஷம் வேலை செய்ய, அதுக்கப்புறம் விட்டுட்டு வந்துரு, இல்லைனா 2 வருஷம் வேலை செய்ய, அதுக்கப்புறம் போய் எம்பிஏ படி, எம்பிஏ படித்தா உனக்கு பூரா தெரிஞ்சிடும், உடனே பிஸ்னஸில் நீங்கள் வந்து அப்படி ஆறலாம் இப்படி ஆறலாம். அது அவங்களுக்கு தியரட்டிக்கல் நாலேஜ், அவங்களே தப்பு சொல்ல மாட்டேன். சொசைட்டி அப்படி தானே அவங்களுக்கு சொல்லி கொடுக்குது. கரெக்ட். எனக்கு அப்போ வந்து ப்ராப்ளி ஒன் ஆஃப் த குட் டெசிஷன்ஸ் தட் ஐ டுக். இல்லை பண்ணணும்னா இன்றைக்கி பண்ணணும், தேர் இஸ் நோ டுமாரோ. ஓகே. த பெஸ்ட் டைம் வாஸ் எஸ்டர்டே பண்ணல, அட்லீஸ்ட் இன்றைக்காவது பண்ணுங்கும் போது இல்லை கண்ணுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை எடுத்து பண்ணிடணும் அப்படின்னு தோணுச்சு. கண்ணுக்கு முன்னாடி அதுதான் இருந்துச்சு. அண்ட் ரெண்டாவது அதுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படல. அப்படி சொந்தமாக ஒரு பிளேஸ் செட்டப் பண்ணணும்னா இன்றைக்கி ஒரு 10 லட்ச ரூபா 7-10 லட்ச ரூபா எல்லாம் பண்ண முடியாது. அங்கே அவ்வளோ பெரிய பிளேஸே ஒரு 5-6 லட்ச ரூபாயிலே ஆரம்பிக்க முடிஞ்சு. ஏன்னா உள்ள எல்லாமே செட்டப் பண்ணியிருந்தாங்க. விச் இஸ் எக்ஸிக்யூஷன் கேப்பபிலிட்டி இருந்தாவே அதை ரன் பண்ணிட முடியுங்கிற ஒரு பிளேஸ் இருக்கும்போது ஓகே தைரியமாக இறங்கி பண்ணலான்னு ஆரம்பிச்சது தான். ஓகே. அண்ட் இறங்கி பண்ணதுக்கப்புறம் கற்றுக்கிறதாங்க. தேர்ட் இயரில் 5 லட்சம் அந்த டைமில் வந்து பெரிய அமௌண்ட்டா இல்லையா? அது எல்லாருமே வந்து தானாக எல்லாமே பண்ணிடுவோன்னு சொல்கிறது வந்து தப்புங்க. சில பேர் ஃபார்ச்சுனேட். நான் இன்றைக்கி சொல்லுவேன் அந்த விஷயத்தில் ஐம் ஃபார்ச்சுனேட். வீட்டில் காசு கொடுக்க முடிஞ்சிச்சு. ஓகே. அட்லீஸ்ட் அவங்களோட சேவிங்ஸோ இல்லை அவங்களோட வசதிக்கு வந்து அந்த 5 லட்ச ரூபா செலவு பண்ண முடிஞ்சிச்சு. அந்த விதத்தில் ஒரு 100 மீட்டர் ரேஸில் வந்து ஒரு 10-15 மீட்டர் எனக்கு ஹெட் ஸ்டார்ட் கிடச்சிருச்சுன்னா கிடச்சிச்சு தான். ஓகே. தட் நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, வீட்டில் என்ன சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா அந்த ஃபேக்டர் உங்கள் லைஃப்பில் இல்லைன்னு நினைக்கிறேன். யுவர் ஃபேமிலி டிட் சப்போர்ட் யூ. கரெக்ட். இந்த ஃபேமிலி டிட் சப்போர்ட் மீ. பட் இன்றைக்கி நான் யோசித்து பார்க்கும்போது நான் குக்டுலேருந்து பல எக்ஸாம்பிள் சொல்லலாங்க. அப்படியே கோடிக்கணக்கில் வச்சுட்டு ஆரம்பித்த பிஸ்னஸ் எல்லாம் இல்லை. சின்ன சீடு இருந்திருக்குமானா சீடு கேபிட்டல் இருந்திருக்கும். அது சம்ஹவ் அலாங் த வே நாங்கள் சம்பாரித்த பணமாக இருக்கலாம். அது இல்லாமல் ஒருத்தனால ஆரம்பிக்க முடியுமானா ஆரம்பிக்க முடியும். என்ன உங்களுக்கு ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் டிலே ஆகலாம், அவ்வளோதான். நீங்கள் ஒரு பேசிக் ஒரு 10 மாடி கட்டடம் கட்டுறீங்கன்னா நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டுற அளவுக்காவது வந்து சின்னதாக குருவி சேர்த்துற மாதிரி சேர்த்த முடியும். அதை நீங்கள் நாளைக்கு அதை வச்சு எப்படி சம்பாதிக்கிறதுன்னு யோசிக்கணும். விச் மீன்ஸ் தட் 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சதுனால கொஞ்சம் 15 லட்ச ரூபா மாதம் வருமானம் பண்ணுறக்கூடிய தொழில் கிரியேட் பண்ண முடிஞ்சு. உங்கள்கிட்ட 5 லட்ச ரூபா இல்லை, 10,000 ரூபா இருக்கா, ஓகே, 15,000 ரூபா இருக்கா, 20,000 ரூபா இருக்கா, அதை சேர்த்த முடியும்ல. அந்த 20,000 ரூபாய்க்கு நீ போய் வேலை செய்ய முடியும்ல. ஒரு 50,000 ரூபா 1 லட்ச ரூபாய்க்கு நீங்க வேலை செய்ய முடியல. அந்த 1 லட்ச ரூபா வச்சுட்டு நீ மாசம் 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா பிசினஸ் வேணாம், மாசம் இன்னொரு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிற அளவுக்கு பிசினஸ் கிரியேட் பண்ண முடியுமா? அதுல 10-20% சேவ் பண்ண முடியுமா? அது நீ 1 வருஷத்துல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உன்னால வந்து another 5-7 lakhs சேவ் பண்ண முடியுதா? தென் அந்த 7 lakhs சீட் கிடைக்குதா? ஸோ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குல்ல, ஒரு 100 மீட்டர் ரேஸ்ல ஒருத்தர் 100 மீட்டருமே ஓடுற மாதிரி இருக்கலாம், ஒருத்தர் 90 ஓடுற மாதிரி இருக்கலாம், ஒருத்தர் 80 ஓடுற மாதிரி இருக்கலாம். பட் மொத்தத்தில் ஓடி தான் ஆகணும். கரெக்ட். ஓடாமல் எதுவும் கிடைக்காதுங்கிறத ரியாலிட்டி. கரெக்ட். ஸோ இப்போ வந்து எவ்வளோ நாளைக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணீங்க? வாட் வாஸ் த டியூரேஷன்? 3 வருஷம் கரெக்டாக. 2010, 11, 12. ஓகே. அது லீஸ் பீரியடுமே 3 வருஷம் தான் இருந்துச்சு. ஓகே. அதுக்கு அடுத்தது எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது ரெண்டெல்லாம் கொஞ்சம் அதிகம் கேட்டாங்க. ப்ரைஸிங்லாம் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் இவ்வளோ தான் வைக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்படிங்கும்போது யாரும் சப்சிடைஸும் பண்ண ரெடியாக இல்லை. பட் ஆனால் ப்ரைஸ் நீ இவ்வளோ தான் வைக்கணும், ரெண்ட் இவ்வளோ தரணுங்கும் போது அந்த யூனிட் எக்கனாமிக்ஸ் வந்து ஒர்க் ஆகலை. தட் டென்ட் சீம் லைக் அ பிஸ்னஸ் தட் குட் அப்படியே
24 நாள் ஒர்க்கிங் டே. அதை நீங்கள் எப்படி ஸ்கேல் பண்ணுவீங்க? அந்த காலேஜுக்குள்ளே வர பசங்க தானே படிக்க போகிறாங்க. அப்போவே ஸ்கேலிங் பற்றிலாம் யோசிச்சிங்களா? ஸ்கேலிங் பற்றினா அப்புறம் இவ்வளோ சம்பாதிக்கிறோன்னா பெருசாக பண்ண முடியுமான்னு யோசிக்க வேண்டியது. அது அறிவு வளர்ந்துரும். அதான் சொல்லுங்க. கரெக்ட். ஆரம்பிக்கும் போது அறிவுக்கும் 1 வருஷத்துக்கு இருக்கிறதுக்கும் வேற டிஃப்ரென்ஸ் இருக்குது. 3 வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் அறிவு அதிகமாக இருக்கும்ல. கரெக்ட். அப்படிங்கும்போது அது இதுக்கு மேலே பெருசாக முடியாதுன்னு தோணுச்சு. ஸோ ஃபுட் பிஸ்னஸில் இருக்க இன்னொருத்தர் ஃப்ரெண்டு வந்து டேக் ஓவர் பண்ணி நடத்தினாப்புல நான் வெளில வந்துட்டேன். ஓகே. ஸோ 3 வருஷம் நடத்துனீங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் தட் தான் ஹீரோ டாக்கி ஸ்டார்ட் பண்ணீங்க. ரைட் ஆஃப்டர் தட்னா 1 வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட. ஐ மீன் அந்த 1 வருஷம் என்ன பண்ணீங்க? 1 வருஷம் வந்து எல்லா ப்ரொடியூசர் ஆஃபீஸ்லயும் வந்து வெளில போய் உட்காந்துட்டு இருப்போம். இந்த மாதிரி சோஃபா போட்டு குறைச்சிருப்பாங்க. இல்லை அந்த ஐடியா உடனே வந்து ஐடியா வந்து ஃபுட் கோர்ட் நடத்தவே வந்துச்சு. ஓகே. நடத்தவே வந்ததுனால வந்து நானும் அண்ணனும் அவன் சென்னை படிச்சு முடிச்சுட்டு வந்துட்டாப்புல, இல்லை படிக்கும் போதே நடுவில் சென்னை வந்துட்டு போயிட்டு இருந்தாப்புல. நான் வந்து திருப்பி சென்னை வந்துட்டேன். 2 பேரும் போய் ஒவ்வொருத்தட்டியா வந்து நாங்கள் படம் உங்களுக்கு வந்து டிஜிட்டலாக ஸ்ட்ரீம் பண்ணணும்னு நினைக்கிறோம், ரைட்ஸ் கொடுப்பீங்களான்லாம் கேட்டோம். எல்லாரும் தம்பி இது என்ன எங்களுக்கு தெரியாது என்ன பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி தான் அனுப்புவாங்க. அந்த சேட்டலைட் ரைட்ஸ் வந்து ஃபேமஸாக இருந்த டைம். சேட்டலைட் ரைட்டோட சேர்த்து டிஜிட்டலும் வாங்கிக்குவாங்க. ஓகே. பட் அவங்க யூஸ் பண்ணல. இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு சன் டிவி வாங்கின படம்லாம் சன் நெக்ஸ்ட்ல அன்னைக்கு வாங்கினாங்க. தே நோ தட் அவங்களும் விவரமானவங்க தானே, ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும் நினைச்சு தான் வாங்கினாங்க. ஸோ யாருமே அதை பிரிச்சு இன்டர்நெட் ரைட்ஸ் தர ரெடியா இல்ல, தர முடியாது. பட் ஆனா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு எல்லாம் தெரியும்பா இதெல்லாம் வராது, அப்புறம் உங்களுக்கு சினிமாவுக்கு உங்களுக்கு சம்மந்தமே இல்லை, நீங்க எதுக்கு இதை வந்து பண்றீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. இட்ஸ் நார்மல். ஓகே. உங்களோட ஃபர்ஸ்ட் மூவி எப்படி கன்வின்ஸ் பண்ணி வாங்கினீங்க? எனக்கு சினிமாவில் வந்து ஒரே ஒருத்தர் தெரியும். ஒரு கலைப்புலி தான் அங்கிள் இருக்காருல்ல, அவர் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து பழக்கம். ஓகே. ஏன்னா அப்பா வந்து அப்பார்ட் ஃப்ரம் பீயிங் ஆடிட்டர், விவசாயி, வாஸ்து சாஸ்திரம் வந்து பார்ப்பார். அது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மட்டும். அப்படி வந்து அப்பா வந்து தான் அங்கிளுக்கு வாஸ்து பார்க்கறதுனால அப்பாவும் அவரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஸோ அதனால ஆப்வியஸ்லி மீட்டிங் கிடைக்கும். மீட்டிங் கிடைச்சதுக்கப்புறம் நாம போய் என்ன இது மாதிரி ஒன்று பண்ணுறோம் அந்த மாதிரி ஒன்று பண்ணுறோன்னு சொல்லும்போது, சரி என்னால் முடிஞ்ச நான் என்ன பண்ண முடியும் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னார். அவரோட ஃபர்ஸ்ட் படம் வந்து ஐ மீன் அதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் படமாக மாறினது வந்து அவரோட படமே. அரிமா நம்பின்னு ஒரு படம். அந்த படம் வந்து அதுவும் அவுட் சைட் இந்தியா மட்டும் தான் பண்ணோம். அப்போவே கிளாரிட்டி கிடைச்சிச்சு. ஸோ அவரும் வந்து இந்தியாவில் பண்ண முடியாதுங்கிற கிளாரிட்டியும் அவர்கிட்ட பேசுறது பல ப்ரொடியூசர் பேசும்போது தெரிஞ்சிச்சு. அவுட் சைட் இந்தியாவுக்கு அரிமா நம்பி வாங்குறது வந்து என் படத்தோட நீங்கள் ஆரம்பிங்க அப்படின்னு ஆரம்பிச்சாப்புல. ஓகே. இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் படத்தை ஆன்போர்ட் பண்ணிட்டீங்க. ஆன்போர்ட் பண்ணிட்டு லைக் எப்படியும் செலவு பண்ணி தான் ஆன்போர்ட் பண்ணியிருப்பீங்க அந்த படத்தை. அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் வந்து வந்துச்சா? அதெல்லாம் ஃபர்ஸ்ட் படமே எனக்கு தெரியல, ஒரு 3 to 5 லட்ச ரூபா கொடுத்து வாங்கணும்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு எக்ஸல் ஷீட்டில் வந்து ஏன்னாலாம் ஆடிட்டரில் அவங்கலாம் எக்ஸலில் தேர் புலிஸ். எக்ஸலில் வந்து கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட் இவ்வளோ, கண்டென்ட் காஸ்ட் இவ்வளோ, அண்ட் இதெல்லாம் போட்டால் இவ்வளோ கஸ்டமர் ஃபஸ்ட் டே சைன் அப் பண்ணுவாங்க, இதில் இவ்வளோ ரெவன்யூ வரும், இந்த படமே எப்படி வரும்ன்ட்டு. அந்த எக்ஸலுக்கு இதுக்கு என்னென்னா ஒரு ஜீரோ 2 ஜீரோவா கம்மியாக வந்துச்சு. விச் மீன்ஸ் தட் ஃபர்ஸ்ட் படத்துலேயே நட்டம் தான். ஸோ அப்புறம் தான் போக போக மல்டிபிள் படம் 2 ஜீரோ கம்மியாக வந்துச்சு. 2 ஜீரோ கம்மியாக வந்துச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாம் நம்ம எல்லாமே எக்ஸலில் ஃபர்ஸ்ட் படம். பட் அதுக்கு அடுத்து ஒரு 3-4 படம் பண்ணோம். எனக்கு கரெக்டாக படம் பேர்லாம் ஞாபகம் இல்லை. ஒரு 3-4 படம் பண்ணோம். அந்த ஒரு 2 மாதம் ஒரு 8 படம் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து அந்த பேப்பர் வியூ சர்வீஸ் வந்து இதை ஸ்ட்ரீமிங் சர்வீஸாக சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீஸாக மாற்றணும். 3 மாதம் இன்டு த ஜேர்னி தான். ஸோ நீங்கள் சொன்னது எல்லாமே வந்து நீங்கள் என்ன சக்சீட் பண்ணீங்க அப்படிங்கிறத வந்து நிறைய பேசிட்டீங்க. ஸோ இப்போ இந்த அலிபாபாவோட ஃபவுண்டர் ஜாக்மா இருக்கார்ல, அவர் வந்து எல்லாருமே சக்ஸஸ் பற்றி பேசுறதுக்கு இருக்காங்க. இப்போ நான் ஒரு புக் எழுதுறேன்னா என்னோட ஃபெயிலியர்ஸ் பற்றி நான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் வந்து கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் ரிஸ்க் டேக்கிங்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா காலேஜ் படிக்கும் போது கேன்டீன் லீஸ் எடுத்தீங்க, அதுக்கப்புறமா ஒரு பெரிய மூவ், யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த லைக் இந்த ஸ்ட்ரீமிங் ஓடிடி அது வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க. ஸோ தட் இஸ் அ ரிஸ்க். ரெண்டுமே வந்துட்டு ஒரு ரிஸ்க் தான். ஸோ கண்டிப்பாக ரிஸ்க் எடுத்தோன்னா ஃபெயிலியர்ஸுமே இருக்கும். ஸோ உங்கள் ஃபெயிலியர்ஸ் பற்றி சொல்லுங்கள். கரெக்டு. நீங்கள் சொன்ன மாதிரி 90% வந்து பண்ண வேலைகள்லாம் அந்த பக்கெட்டில் தான் விழுவோம். ஒரு 10% தான் வந்து வெளியில் அந்த சைடு தான் யாரும் பார்க்கலன்னு நினைக்கிறேன் நான். ட்ரூ. அந்த சைடை பற்றி யாரும் பெருசாக கேட்கறது இல்லை. இஃப் ஐ ஹேவ் டு கோ பேக் அண்ட் லுக் அட் 2013 வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் தட் வி டிட்னா, நான் இங்கே பேர் சொல்லலை யார் பேரும். அந்த டைமில் ஒரு டீம் செட் பண்ணணும்ல. அந்த டீம் செட் பண்ணும்போது என்ன ஒரு தோணுச்சுன்னா, ஓடிடி சர்வீஸ் பில்ட் பண்ணுறதுக்கு டெக்னாலஜி வேணும். ஸோ வீடியோ பிளேயர்லேருந்து அந்த வெப் ஆப்லேருந்து மொபைல் ஆப்ஸ்லேருந்து எல்லாமே. அப்போ வந்து நாங்கள் ஒருத்தரை மீட் பண்ணோம். அவர் வந்து ஒரு பயங்கரமான டெக்னாலஜிஸ்ட் மாதிரி தானே போர்ட்ரே பண்ணிக்கிட்டாரு. ஓகே. நான் அது பில்டு பண்ணுவேன் இது பில்டு பண்ணுவேன் அப்படின்ட்டு. நம்ம என்ன பண்ணுவோம், ஊர்லேருந்து கொஞ்சம் சேர்த்து வச்ச காசெல்லாம் கொண்டு வந்து தானே பண்ணுறோம். ஆஃபீஸை போட்டாச்சு, அவருக்கு அது இதுன்னு செட் பண்ணி கொடுத்தாச்சு.
அவரும் பில்ட் பண்ணுறாரு 6 மாதம் பில்ட் பண்ணுறாரு. 6 மாதம் பில்ட் பண்ணி ஒன்றையும் பில்ட் பண்ணல. அந்த மனுஷனுக்கு வந்து என்னென்ன பண்ணணுமோ அந்த ஆள் பச்சை சொல்லக்கூடாது, அந்த ஆள் குடிக்கிறதுக்கு தண்ணி தான் கிடைக்குது, டேங்க் கேட்டால் கலந்து கொண்டு வந்து தர வேலையிலேருந்து எல்லாம் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. அவருக்கு வந்து கம்பெனி இத்தனை % தரோம் அப்படி இப்படின்ட்டு. ஒரு 6 மாதம் கழிச்சு தான் தெரிஞ்சு நம்ம ஆள் வந்து மாதம் நம்மகிட்ட இருந்து காசு வாங்கிட்டு அவர் சொன்ன அளவுக்கு பில்டப் போடுற அளவுக்கு அவருக்கு அந்த விவரம் இல்லை, அப்படியே ஒப்பேத்திட்டு இருந்தாருங்கிற ரியாலிட்டி எனக்கு அதுதான் தெரிஞ்சு. ஸோ சில பேர் வாயிலே வடை சுட்டு ஓட்டிக்குவாங்க பார்த்தீங்களா, அந்த பக்கெட்டில் அவர் இருந்தார். ஸோ கொண்டு வந்த காசெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 மாதம் அவருக்கு கொடுத்த காசு மட்டும் இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னு ஒன்று சொல்லுவோம்ல, இன்றைக்கி இந்த வேர்டெல்லாம் இருக்குது. அன்றைக்கி ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் என்னன்னா நானும் எங்கன்னு சும்மா இருந்தோம், அது அந்த காஸ்ட்டு போடணும். படம் வாங்கி வச்சுட்டு சும்மா இருந்திருப்போம், அந்த காஸ்ட்டை போடணும். ஆஃபீஸுக்கு வாடகை கொடுத்துட்ருப்போம், ஆஃபீஸுக்கு டீ காஃபி, டெய்லி சரவண பவன்லேருந்து லஞ்ச் வாங்குவோம். கவனிச்சுக்கணும்ல உங்களெல்லாம் வேலை செய்கிறவங்கள. அப்போ மீல்ஸ் அப்போவே 120 ரூபாய் 130 ரூபாய், எனக்கு ஞாபகம் இல்லை அந்த ரேஞ்சு. எனக்கு அப்போல்லாம் ஞாபகம் இருக்குது, என்னைக்கு தக்காளி ரசம், என்னைக்கு பருப்பு ரசம், என்னைக்கு பூண்டு ரசம், என்னைக்கு பைனாப்பிள் ரசம்னு எனக்கு ஞாபகம் இருக்கும் சரவண பவனில். டெய்லி அங்கே இருந்தாலும் மத்தியானம் சாப்பாடு. அப்படிலாம் செலவு பண்ணி கடைசியில் 6 மாதம் கழிச்சு ஒன்றும் இல்லை. அன்னைக்கு தான் ரியலைசேஷன் இருந்துச்சு, இந்த மாதிரி வாயில் வடை சொல்கிறவங்க நம்பி எதுவும் பண்ண முடியாது. ஓ சாரி, இதுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது, இதுக்கு முன்னாடி இன்னொரு டெக்னாலஜி கம்பெனி இருக்கோ சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி இன்னொரு டெக்னாலஜி கம்பெனிட்டு போனோம். நான் சூப்பர் பண்ணி தந்துடுவோம் நாங்கள். அவங்க ஒரு 6 மாதம் ஓட்டினாங்க. அவங்க ஒரு 6 மாதம் ஓட்டினதுக்கப்புறம் இவங்களால அந்த கேப்பபிலிட்டின்னு சொல்லிட்டு அடுத்த தலைவர்கிட்ட ஒரு 6 மாதம் ஓட்டியாச்சு. ஒரு வருஷம் இப்படி நாசமாக போச்சு. இது 2012 இப்படி போச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் கேட்டிங்களா அந்த ஒரு வருஷம் எங்கே இருக்குன்னு, ஆரம்பிக்கிற முன்னாடி ஒரு வருஷம் இப்படி தான் ஓடிச்சு. அதுக்கப்புறம் இது நம்மளா பண்ணாதான் உண்டு, நமக்கு என்ன இதை கூட கற்றுக்க வைக்கலையாங்கிற ஒரு வெறி வந்து காலேஜில் என்னோட ஜூனியர்ஸ் வந்து டெக்கீஸ் இருக்காங்கல்ல, அவங்ககிட்டலாம் பேசி அதில் வேறு கம்பெனியில் இருக்க ஒருத்தவங்க வந்து அப்படியே பார்ட் டைமாக அதை அப்படியே பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க நல்லா பண்ண அவங்களும் கற்றுக்கிட்டு பண்ணாங்க அந்த பசங்களாம். அப்புறம் அவங்களே ஃபுல் டைமாக வந்து நம்ம அங்கே கொடுக்குற சேலரியோட கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் தரோன்னு சொல்லி எடுத்து சொந்தமாக டெக் டீம் பில்ட் பண்ணி உருவான பிளாட்ஃபார்ம் தான் ஹீரோ டாக்கீஸ். ஸோ இது என்ன அலிபாபா ஜாக்மா கோட் பண்ணீங்கல்ல, அது அவரோடதே திருப்பி கோட் பண்ணலாம். என்ன சொல்லுவாருன்னா, இன்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நாளைக்கு அதை விட கஷ்டமாக இருக்கும், நாளான்னைக்கு இட்ஸ் அ பிளிஸ், பட் மோஸ்ட் பீப்புள் டை எஸ்டர்டே ஈவினிங் அப்படிம்பாரு. கரெக்ட். அந்த மாதிரி தான் இப்போவுமே 10ல் 8 பேர் வந்து அந்த ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஒரு வருஷத்துலேயே 15 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா செலவு பண்ணியிருப்போம்ல பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே. விச் இஸ் நீங்கள் கொண்டு வந்த காசே அவ்வளோதான் இருந்திருக்கும். ஆரம்பிக்க முன்னாடி அவ்வளோ செலவு வச்சுன்னா அவ்வளோதான் போதும்பான்னு கடை சாத்திட்டு போயிருப்பாங்க. அதையே பண்ணாமல் தான் ஹீரோ டாக்கீஸ் ஆரம்பித்தோம். விச் இஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் கொண்டு வந்த காசை முடிச்சிட்டோம். ஓகே. ஸோ ஆனால் ஆரம்பிச்சாச்சு, இறங்கியாச்சு. விச் இஸ் தேர் இஸ் நோ லுக்கிங் பேக், விச் மீன்ஸ் தட் சம்ஹவ் தி அதர் அம்மாட்ட அது பண்ணித்தா இது பண்ணித்தா. நான் இன்றைக்கி பச்சையாக சொல்கிறேன் என்னங்க, அம்மாட்ட கேட்கும் போதெல்லாம் அம்மா வந்து சரி பசங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க, வாடகைக்கு ஆஃபீஸ் வாடகை இருக்குது, சம்பளம் கொடுக்கணும், அப்படி இதுக்கெல்லாம் வந்து அம்மா நகையெல்லாம் வச்சு பணம் அனுப்புவாங்க 3 லட்சம் 5 லட்சம்ட்டு. ஸோ அவங்களோட லைஃப் சேவிங்ஸுமே இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு வாங்கி தான் அப்பா வந்து அதே மாதிரி ஆடிட் ஃபீஸ் ஏதாவது பெரிய கம்பெனிலேருந்து வரும். அப்புறம் என்ன பண்ணாருன்னா, சரி ரொம்ப கஷ்டப்படுறீங்க ஸ்டார்டிங்கில், நம்ம தோட்டத்துலேருந்து முன்னாடி ரோட்டு மேலே இருக்கலாம் கொஞ்சம் விற்றோம்னா ஒரு நல்ல ரேட் வரும்னு சொல்லிட்டு ஒரு 2 ஏக்கரை விற்றாரு. இன்னைக்கு கூட அந்த எங்கள் ஊரில் தோட்டம் வச்சிருக்காரு இன்னைக்கு. பட் அந்த வழியை கிராஸ் பண்ணும்போது காமிப்பார், இந்த இடம்லாம் தான் ஹீரோ டாக்கீஸ் அப்படி, இந்த இடம் தான் ஹீரோ டாக்கீஸ் அப்படியே சொல்லுவார். விச் இஸ் அந்த எல்லா காஸ்ட்டுமே இன்றைக்குமே நான் என் காஸ்ட் ஆஃப் ஒரு MBA ஃபீஸை விட ஒரு எக்ஸ்பென்சிவான லெசன் நான் வாழ்க்கையில் கற்றுருக்கிறேன்னா இன்றைக்கி இவ்வளோன்ட்டு இல்லை, ஏதோ ஓரளவுக்கு விவரமாக பேசுகிற அளவுக்கு எனக்கு அறிவுன்னு ஒன்று வளர்ந்துருக்குன்னா அதெல்லாமே அந்த காசை வச்சு நாங்கள் ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிட்டது தான். ஓகே. ஸோ இந்த சம்மரிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் கொண்டு வந்த காசு செலவு பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே இப்போ நடுக்கணத்தில் இருக்கோம், நீ எப்படி உள்ளே போக முடியும், சைடில் போய் தானே ஆகணும், எப்படியோ ஒன்று இருக்கிறதுக்குள்ளே ஆரம்பிச்சது முன்னாடியே வந்து எல்லா காசையும் செலவு பண்ணிட்டீங்க. அப்போ எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் ரைஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் இன்வெஸ்டர்ஸ்ட்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் ரைஸ் பண்ணோம், பேங்க்கில் லோன் வாங்கினோம். அந்த பேங்க் லோன் வாங்குறதுக்கு அகைன் வந்து என் பேர்லேயும் அண்ணா பேர்லேயும் அம்மாவோட சொத்தை வந்து ஒன்று கிரைம் பண்ணி கொடுத்தாங்க. அதை வந்து பேங்க்கில் செக்யூரிட்டியாக வச்சு தான் லோன் வாங்கணும். அதுக்கப்புறம் அதெல்லாம் ஹீரோ டாக்கீஸ் எக்ஸிட் அப்போல்லாம் அதெல்லாம் பேங்க் லோனில் க்ளோஸ் பண்ணோம். நாங்கள் நிறைய ரிசர்ச் பண்ணும்போது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கண்டுபிடிக்க முடியல, ஹீரோ டாக்ஸ்க்கு எவ்வளோக்கு விற்றீங்க? See, again, it's a slightly technical answer. There's no straightforward answer. Acquisitions வந்து எல்லாமே ஃபுல் கேஷ் அக்விசிஷனாக இருக்காது. there's always கேஷ் அண்ட் ஸ்டாக் அக்விசிஷனாக இருக்கும். எங்களுக்கு வந்து ஓவரால் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் காம்பனன்ட் தான் அதிகம், விச் இஸ் எங்களை வாங்கின கம்பெனியில் ஸ்டாக்ஸாக கொடுத்தாங்க. அந்த கம்பெனி என்னைக்கு பப்ளிக் மார்க்கெட்டில் போகுதோ அன்றைக்கி தான் அதோட ரியல் வேல்யூ தெரியும். ஓகே. ஸோ 90% or 85% ஆஃப் அவர் வேல்யூ வாஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஸ்டாக்ஸ்.
of the company who bought us. 10% or 15% of it could be cash. அண்ட் அது எதுக்குன்னா இந்த பேங்க் லோனை க்ளோஸ் பண்ணுறது, கொஞ்சம் வீட்டுக்கெல்லாம் திருப்பி கொடுக்கணும்ல, இடம் வித்து அதெல்லாம் கொடுத்தாங்கல்ல. ஸோ அதுக்கு அப்புறம் அடுத்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கான கொஞ்சம் ஒரு அரௌண்ட் ஒரு 20 crores வச்சுக்கலாமே. ஓகே. பட் எல்லாமே என்கிட்ட இன்னும் காசு வரல. ஸோ இன்னும் வரலையா? இன்னும் வரலன்னா இன்னும் ஸ்டாக்ஸாக தான் வச்சுருக்கோம். ஓகே, டன். ஸோ பட் ஹோப்ஃபுல்லி நான் வாழ்க்கையில் என்ன நினைப்பேன், என்னைக்கு குக்டு எவ்வளோ பெருசாகி எனக்கு அந்த காசு தேவையில்லைன்னு நினைக்கிறோம், அன்றைக்கி தான் அது வரும்னு எனக்கு ஒரு ஃபீலிங் என்றைக்குமே இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த ஃபீலிங் தான் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. இல்லை, ஸோ அந்த காசு வரக்கு முன்னாடி குக் சம்பாரிச்சு கொடுத்துரு எனக்கு. ஒரு சில விஷயங்கள் டிலே ஆகிறதே வந்து ஒரு ரீசனுக்காக தான் இருக்கும். ஸோ அது கரெக்டான டைம். ஸோ ஓகே, அந்த 20 crores இருக்குல்ல, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் முன்ன கூட இருக்கலாம். 20 கோடி சில்ட்ரன் வச்சுக்கலாமா? அதோட கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். சரி, பரவாயில்ல. சரி, ஓகே. அந்த நான் அது வரைக்கும் எங்கேயும் சொன்னதில்லை. ஆமாம், அதுதான் சொல்கிறேன். அது மட்டும் எங்களுக்கு கிடைக்கல, அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் எங்களுக்கு கிடைக்கல. ஸோ அந்த 20 crores வச்சுட்டு என்ன பண்ணீங்க? 20 crores கையில் வச்சுருந்தேன்னா நீங்கள் கேட்க முடியும். இல்லை, ஐ மீன் மெஜாரிட்டி ஆஃப் இட் ஸ்டில் இன் ஸ்டாக்ஸுங்க. ஓகே. ஆஃப் த கம்பீட்டிங் கம்பெனி. புரியுது. ஸோ 20 கோடி 20 சில்லற கோடியோ வந்து வி ஸ்டில் ஹேவ் ஸ்டாக்ஸ் ஆஃப் த கம்பெனி ஹூ பாட் அஸ். ஓகே. தட்ஸ் நாட் கேஷ். there was some cash component also, which is what நான் சொன்ன மாதிரி கம்பெனி க்ளோஸ் டவுன் பண்ணுறதுக்குன்னு சில செலவுகள் இருக்கும். கம்பெனிக்கு அன்னைக்கு வெண்டர் பேமெண்ட்ஸ் இருக்கும், ஒரு few crores. அந்த few crores end up going into paying off all these things. Okay. And we supported our employees for a while also. Until they got their next job, ஒரு 3-4 months. ஸோ அப்போவே மாதம் எங்களுக்கு ஒரு 25 lakhs பக்கமாக சேலரிஸ் போயிட்டு இருந்துச்சு. another 75 lakhs பக்கமாக டுவர்ட்ஸ் சேலரிஸ் ஆஃப் திஸ் எம்ப்ளாயிஸ். ஸோ தட் அவங்க ட்ரான்ஷன் வரைக்கும் அவங்க பணம் இல்லாமல் இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக we continued having people until they moved to the next job. ஓகே. யாரையுமே அப்படியே விடல, எல்லாத்தையும் வேற ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் பண்ணவும் ட்ரை பண்ணோம். ஸோ அதுக்கும் செலவு பண்ணோம். ஓகே. ஸோ எனக்கு வந்து லைக் பிஃபோர் பில்டிங் கோட் மீடியா பிராண்டாக்ஸ்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு. ஸோ பிராண்டாக்ஸை வந்து ஒரு கம்பெனி வந்து இது நாங்கள் அக்யூர் பண்ணிக்கிறோம், நீங்கள் எங்களோட டீம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர் வந்துச்சு எங்களுக்கு. ஸோ அப்போ எங்களுக்கு எப்படி இருந்துச்சு, எனக்கும் என் பிரதருக்கும் எப்படி இருந்துச்சுன்னா, இது வந்து நாங்கள் வளர்த்த ஒரு குழந்தை மாதிரி, இது எப்படி கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். லைக் வி ஆர் எமோஷனலி கனெக்டட் டு தட் கம்பெனி. உங்களுக்கு அந்த மாதிரி ஹீரோ டாக்கிஸ் வைக்கும் போது இல்லையா? தாராளமாக இருந்துச்சு. இன்னைக்கு யோசிச்சு பார்க்கும்போது சூப்பர் டெசிஷன்லாம் தோணலாம். அன்னைக்கு எப்படி இருந்தாலும் இதே தானே தோணும், எதுக்கு விற்கணும் அப்படிங்கிறதான் தோணும். பட் அன்னைக்கே வந்து ஐ திங்க் ஒன் குட் திங் இஸ் நான் எமோஷ்னல், எங்கள் அண்ணன் கொஞ்சம் ரேஷ்னல். ஓகே. ஸோ விச் இஸ் வந்து எமோஷனல் சைடு வந்து கொஞ்சம் வெரி பிடிச்சமா எதுக்கு அப்படி இப்படின்னு தோணினாலும் ஒரு கவுண்டர் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து அந்த மாதிரி ரேஷனல் பர்சன் இருக்கிறது வந்து இட்ஸ் ஆல்வேஸ் ஹெல்ப்ஃபுல். அப்போது வி சா த பாசிபிலிட்டிஸ். நெட்ஃப்ளிக்ஸ் இந்தியா லான்ச் ஆயிடுச்சு, ஹாட்ஸ்டார் வந்துடுச்சு, அமேசான் பிரைம் லான்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்தியா ட்ரீம் என்றைக்குமே நடக்க போகிறதில்ல ஹீரோ டாக்கிஸ் வச்சு. இந்தியா ட்ரீமே நடக்கலைன்னா அந்த மார்க்கெட் ஆஃப் தமிழ் பீப்புள் லிவிங் அவுட் சைட் ஆஃப் இந்தியா எவ்வளோ பெருசு. கரெக்ட். சின்னது. அதே மார்க்கெட்டில் தானே மற்றவனும் ஆப்ரேட் பண்ணுறான், எங்களை வாங்கின கம்பெனியில் எல்லாம். ஸ்கேலபிலிட்டி ஒரு இதுவாக இருக்குது. கரெக்ட். அப்படி இல்லைங்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஒரே கஸ்டமரை நோக்கி 2 பேரும் போகிறோம்னா உங்கள்கிட்ட நான் என்ன பண்ணுவேன், என் பெட்டர் ஆஃபரிங்னு சொல்லி நான் வருவேன். இன்னொருத்த வந்து நான் சீப்பர் ஆஃபரிங்னு வருவான். கஸ்டமர்ஸ் ஆல்வேஸ் கோ ஃபார் சீப்பர் ஆஃபரிங்கில். சேம் குவாலிட்டி சீப்பராக இருந்துச்சுன்னு நீங்கள் அதுக்கு தானே போவீங்க. கரெக்ட். ஸோ என்ன பண்ண வேண்டியது இருக்கும், ப்ரைஸ் அண்டர் கட் பண்ணிகிட்டே வர மாதிரி இருக்கும். ஸோ ப்ரைஸ் அண்டர் கட் பண்ணிகிட்டே வந்தால் யுவர் பிஸ்னஸ் இஸ் நெவர் கோயிங் டு பி ஹெல்தி. ஸோ அப்படி யோசிச்சு பார்க்கும்போது தெர் இஸ் நோ அதர் வலி ஃப்ரம் ஹியர் வேர் வி குட் எண்ட் அப் பீங் லார்ஜர் தேன் வாட் வி ஆர் டுடே அப்படின்னு ஒரு ஆன்சர் வரும். விச் இஸ் த சீலிங். இதுக்கு மேலே வலி இல்லைன்னு தோணும். அப்போது கேன் ஐ மேக் த பெஸ்ட் அவுட் ஆஃப் த சிச்சுவேஷனுங்கிறது தான் வந்து அந்த அக்வசிஷன் நான் பார்க்குறேன். நீங்கள் ஒரு கம்பெனிக்கு விற்றீங்கல்ல, நீங்கள் கம்பெனி பேர்லாம் சொல்ல வேணாம். இஸ் தட் கம்பெனி டூயிங் குட் நவ்? they're doing okay. ஓகே. நான் டெஃபினேஷன் ஆஃப் குட்டுங்கிறது என்னென்னா வருஷம் வளர்றது இட்ஸ் குட். இயர் ஆன் இயர் வந்து ரெவென்யூ க்ரோத் ஆகட்டும், கஸ்டமர் பேஸ் க்ரோத் ஆகட்டும். த கம்பெனி ஐ ஹர்ட் இஸ் ஃப்ளாட். ஓகே. பட் சஸ்டெய்னிங். ஸோ எல்லா கம்பெனிக்குமே அந்த மாதிரி ஃப்ளாட் ஃபேஸ் வரும் கண்டிப்பாக. பிகாஸ் அவுட் சைட் இந்தியா ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கனால ஐ திங்க் இட் இஸ் இந்த ஃப்ளாட் ஸ்பேஸ். ஓகே. இந்த ஸ்கேலபிலிட்டிக்கு முன்னாடி அந்த ஒரு ஃபேஸ் அட்டென்ட் பண்ணுறது இஸ் ஓகேன்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஐ விஷ் தட் 20 crores comes or 20 odd crores comes sometime. When it will come, no idea. Okay. Will it come also is no idea because it's very uncertain. Okay. The company has to survive. Every company has to survive. So hope it happens. Do you think it is a successful sell? I always say this. இந்த சீலிங் முட்டினதுக்கு அப்புறம் வந்து வாட் இஸ் த பெஸ்ட் தட் யூ கேன் மேக் அவுட் ஆஃப் சிச்சுவேஷன் சொல்லுவாங்கல்ல. ஐ திங்க் வி மேட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் த சிச்சுவேஷன். ஓகே, ரைட். பிகாஸ் வாட் எவர் பர்சனலாக பேங்க்கில் வாங்கின கடன் ஆகட்டும், நாங்கள் பிஸ்னஸ்க்குன்னு வாங்கின கடன் ஆகட்டும், ₹1 மீதி வைக்காமல் ரீபே பண்ண முடிஞ்சு இல்லை. சூப்பர். அதுவே ஆஸ் அ இண்டிவிஜுவல் ஃபவுண்டர்ஸாக வந்து வித்தவுட் எனி ஒரு ஃபேமிலி
ஆண்டர்பிரினர்ஷிப் பேக்ரவுண்ட் இல்லாதவங்களுக்கு இட்ஸ் அ பிக் வின். ஓகே. அதை தாண்டியும் வி ended up giving it for a very decent valuation போது I think it was an okay. ஓகே. நீங்கள் அதை விற்கும் போது டிட் யூ ஹேவ் அ பிளான் பி? இஸ் குக்ட் யுவர் பிளான் பி? No, I never thought about the next business idea during Hero Talkies. ஓகே. ஹீரோ டாக்கிஸ் விற்று முடிச்சாச்சு. அண்ணனுக்கு 2வது குழந்தை பிறக்குது. இத்தனையும் குழந்தை பிறந்த அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் தான் ஃபைனல் டாக்குமெண்ட் சைன் பண்ணுறோம், அப்போலோ காரப்பாக்கத்தில். ஓ. அதுக்கப்புறம் அந்த கஸ்டமர் ட்ரான்சிஷன் பண்ணுற வேலையெல்லாம் அடுத்த ஒரு 2 மாதத்துக்கு பண்ணுறோம். அதுக்கப்புறம் கையில் கொஞ்சம் காசு வருது. கொஞ்சம் காசு தான், ரொம்ப இல்லை. எல்லா ஊர்லேயும் போய் ஐபிஎல் பார்த்தேன். கொல்கட்டா போனேன், பூனே போனேன் 2 மேட்ச் பார்க்குறக்கு, சென்னையில் மேட்ச் பார்த்தேன். இது வந்து கையில் வந்த காசு வந்து லைக் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், செலவு பண்ணுங்கிறதுனால பண்ணி கொஞ்சம் செலவு பண்ணிட்டு இல்லை, அப்புறம் டைம் இருந்துச்சுல்ல. ஓகே. அப்போல்லாம் வந்து எனக்கே அப்போ இப்போ ஒய்ஃபு அப்போ கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் சண்டை எப்படி வரும்னா, நான் பேச ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், நீ எனக்கு அவைலபிளாக வேலைன்ட்டு. அப்போ எனக்கு ஒரு ரியலைசேஷன் புரிஞ்சு, பாஸ் நீ வெட்டியாக இருக்க, அவள் வேலை செய்கிறா, நீ கூப்பிட்றப்பெல்லாம் எடுத்து கொஞ்சிக்கிட்டு இருக்க முடியுமா உன்னை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஓகே. நீங்கள் சண்டை போட்டிங்களா? எனக்கு டைம் நான் சண்டை போட்டேன். ஏன்னா நான் பேசணும்னு நினச்சா பேச மாட்டேங்கிறேன்ட்டு. அப்போ எனக்கு இன்னொரு ரியாலிட்டி தெரிஞ்சு, அவள் வந்து கம்பெனி ட்ரான்சிஷன் பண்ணும்போதோ ஃபாரினில் எம்பிஏ போகும்போதோ குக்டோட இன்னைக்கு இருக்க ஃபேஸ்லையோ அவள் அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது. இல்லை, ஃபேமிலிக்குன்னு டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, குக்டு தான் உங்கள் பொண்டாட்டிலாம் பேசும்போது இப்படி தானே நான் இருந்தேன் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. வி ஹேட் டைம். நெக்ஸ்ட் எதுவுமே அவசரமாக ஜம்ப் பண்ணணும்னு தோணவே இல்லை. நம்ம எது பிடிச்சிருக்குன்னு யோசிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அகைன் நானும் அண்ணனும் சேர்ந்தே இன்னொரு பிஸ்னஸ் பில்ட் பண்ண முடியுமான்னு தோணுச்சு. அப்புறம் ஒரு பாயிண்ட் இன் டைம் வந்து ஒரு கிளாரிட்டி வந்துச்சு, 2 பேருமே ஆர் கேப்பபிள் இனஃப் ஆஃப் பில்டிங் 2 individual businesses and 2 large businesses could be even bigger than one business la. And to an extent I think we are like that today. அவங்க பிஸ்னஸ் வந்து கன்சியூமர் ஃபோக்கஸிங் பிஸ்னஸ் இல்லாதனால அது யாருக்கும் பெருசாக தெரியாது. பட் தேர் ப்ராப்ளி 2 or 3 times bigger than cooked. ஓ, ப்ராப்ளி 4 times or 5 times bigger than cooked. I don't know. ஓகே. நான் ரிசர்ச் பண்ணும் போதும் உங்கள் பிரதரை பற்றி பெருசாக நாங்கள் எதுவுமே யோசிக்கல. அவன் வேற மாதிரி ஆளுங்க, என்ன மாதிரி இந்த மாதிரி. கொஞ்சம் அவரை பற்றி சொல்லுங்களேன். அகடமிக்லி வெரி ஸ்ட்ராங். ஓகே. very strong, the knowledge, some knowledgeable guy. He is elder than you. He's 5.5 years elder than me. Okay. அதே மாதிரி slightly introverted, but very strong analytical. அந்த ரேஷ்னலாக முடிவெடுக்கிறது, எமோஷன்ஸை வச்சு முடிவெடுக்கிறது மாதிரி இல்லாத ஆள். கம்ப்ளீட்லி ஆப்போசிட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி. அண்ட் தட் இஸ் எ ஸ்ட்ரென்த். ஓகே. அதனால தான் வந்து இப்படி ஒரு வீடியோவில் நீங்கள் கேட்குறீங்கன்னா இதே மாதிரி அவன் அவுட் ஸ்போக்கனாக எல்லா பதிலும் சொல்லுவான்ட்டு எதிர்பார்க்க முடியாது. அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பான். அண்ட் தட் வாஸ் தட் இஸ் பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த். அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் காமன் ட்ரேட்னு எடுத்துகிட்டா ஐ திங்க் டிட்டர்மினேஷனு, அந்த ரெசிலியன்ஸ் எல்லாம் வந்து 2 பேருக்கும் காமன் ட்ரேட். ஏன்னா அது வந்து அந்த பிஸ்னஸ் வந்து உங்களை அடிக்கிற அடியில் வந்து யூ வில் எண்ட் அப் பிகமிங் தட் மலமாடு மாதிரி. டசன்ட் மேட்டர், என்னன்னாலும் எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு ஒரு திமிரு வந்துடும். அது வி ஆல் போத் லேர்ன்ட் அலாங் த வே. அது பிறக்கல. பட் இந்த காலேஜ் படிக்கும்போது தான் ஐ திங்க் வி ஸ்டார்டட் கெட்டிங் க்ளோசர். அது வரைக்கும் அண்ணன் வீட்டில் அவ்வளோதானே இருக்கும், அடிச்சுக்கிறது சண்டை போடுறது மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். எனக்கு அதை தாண்டி சைல்டுஹுட்ல எதுவும் ஞாபகம் இல்லை. பட் காலேஜ் படிக்கும்போது லைஃப்பை பற்றி பேச ஆரம்பிக்கும்போது என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஒரு இந்த மாதிரி ஃபேமிலியில் பிறந்திருக்கோம். அப்பா அவர்னால முடியுமா நல்லா பண்ணியிருக்காரு, படிக்க வச்சிருக்காரு. அம்மாவும் பிஸ்னஸ் பார்த்து, அப்போ நாங்கள் ஏர்செல் டீலர்ஷிப் வச்சுருந்தோம். ஸோ அம்மாவும் டெய்லியும் ஆஃபீஸ் போய் அந்த இதை பார்த்துக்குவாங்க. அப்படிங்கும்போது இந்த ஊரில் பெரிய ஆள்லாம் யார்? அந்த சினிமாக்காரங்கள் இல்லை. அந்த நான் பிறந்த ஊர்லாம் வந்து ஆண்டர்ப்ரனராக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல மரியாதை இருக்கும். இன்றைக்குமே நிறைய மைக்ரோ ஆண்டர்ப்ரனர்ஸ் இருக்க ஒரு ஊர் அது. பெரிய பெரிய கம்பெனிஸ் இருந்துச்சு, SKM, சக்தி மசாலா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மில்கி மிஸ்ட்டு. ஸோ ரெஸ்பெக்ட் வந்து எப்பவுமே அந்த பெரிய பிஸ்னஸ் பில்ட் பண்ணவங்களுக்கு வந்து, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் நிறைய பெரிய ஆளுங்க இருக்காங்க, அவங்களுக்குலாம் பெரிய ரெஸ்பெக்ட் கிடைக்கும். நம்மளும் அந்த மாதிரி ஏன் ஒரு ஃபேமிலி லெகசி பில்ட் பண்ணக்கூடாது? அது பரம்பரையாக வரவங்க மட்டும்தான் பணக்காரனாக முடியுமா? நம்ம ஏன் இண்டிவிஜுவலாக வந்து இந்த ஜென்ரேஷனில் வந்து பணக்காரனாக முடியாதா அப்படின்னு நாங்கள் 2 பேருக்கு வந்து எங்களுக்குள்ளேயே இந்த பேசிக்க ஆரம்பிப்போம். அதை பேசிக்க ஆரம்பிக்கலாம் ஹீரோ டாக்கீஸ்க்கு முன்னாடி. பட் அந்த நைவிட்டி என்னன்னா, ஹீரோ டாக்கீஸே 3 வருஷத்துலேயே அவ்வளோதான், வீடு கார் பங்களான்னு வேறு மாதிரி வாழ்வான்ட்டு. பட் லைஃப் டீச்சர்ஸ் யூ தட் இட் இஸ் நாட் பஸ் டேக்ஸ் யூ 10 years. நான் சொன்னேன்லங்க, கரெக்ட். அண்ட் ஐ ஸ்டில் கால் திஸ் அஸ் சம்திங் கால்டு ரூல் புக். அந்த ரூல் புக் ஒன்று இருக்குல்லங்க, மேபி இட் வில் ஸ்டார்ட் வித் 1 rule and it can continue to you can continue to keep adding more rules to that book. The more evolved that rule book that you have is, the more
பீஸ்ஃபுல் அண்ட் த பெட்டர் தி ஈக்குவேஷன் இஸ். இது நான் வேறு சில பேர் எனக்கு நான் அவங்களுக்கு கோட் பண்ணல, பட் வேறு சில இது மாதிரி பார்ட்னர்ஸாக பெரிய ரியலி லார்ஜ் $1 billion கம்பெனி பில்ட் பண்ணவங்கலாம் வந்து எங்கிட்ட எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம். அவங்களுக்குள்ள அந்த ரூல் புக்ஸ்லாம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நாங்கள் சிலது எப்படின்னா சிம்பிள் ரூல் புக்காக இருக்கலாம். அப்போ எனக்கு நான் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இல்லை, நாளைக்கு எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா என் பொண்டாட்டிக்கும் நம்ம 2 பேர்த்து ஈக்குவேஷனில் பணத்தில் வந்து ஷீ டசன்ட் ஹேவ் அ சே. அதே என் ரூல் புக்கில் அன்றைக்கி நான் கேர்ள் ஃப்ரெண்டாக என் ஆளை கரெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வச்சுருந்தேன். இன்றைக்கி வரைக்கும் அதே ரூல் தான். விமன் ஆஃப் த ஃபேமிலி டோன்ட் கெட் டேட். இன்றைக்கி ஐம் கிளாட் டச் வித் தட் தேர் ஆல் ரியலி க்ளோஸ். அண்ணி என்னை சொந்த தம்பியை பார்க்குறதும் என் ஒய்ஃபை வந்து சொந்த தங்கச்சியாக பார்த்து ட்ரீட் பண்ணுறதும் தேர் ஆல் வெரி க்ளோஸ். பட் இது வந்து குட் சைட் ஆஃப் இட். ஒருவேளை இப்படி இல்லாமல் இருந்திருந்தா, ஒருவேளை என் பொண்டாட்டி வந்து நைனே ஆளாக இருந்திருந்தா, இட் குட் ஹவ் ஸ்பாயில் திஸ் ஈக்குவேஷனில். பட் ஐ வாஸ் ப்ரிப்பேரிங் மை செல்ஃப் ஃபார் த வர்ஸ்ட் கேஸ் ஈவன் தென். ஓகே, பை செட்டிங் தி சார்ட் ஆஃப் வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ரோ. ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு வந்து ரூல் புக் அந்த ரூல் புக் வந்து இட் கண்டினியூஸ் டு எவால்வ், which is வந்து இன்றைக்குமே even though we don't run the same businesses together, there are certain things I will say that என் தம்பிகிட்ட கன்சல்ட் பண்ணுறோன்னு ஒரு மயிரும் கேட்க மாட்டான், அவனாக தான் முடிவு எடுப்பான். சும்மா நம்ம பேர் யூஸ் பண்ணிக்கிறது. அப்போ நாங்கள் அது பியூட்டிஃபுல்லாக போயிடணும். நான் அண்ணன் கேட்கணுங்க, அவர் முடிவு பண்ணுவார்ட்டு நான் இன்னைக்கு வரைக்கும் சொல்லுவேன். நான் அண்ணன்ட்டி ஒரு டைம் கேட்கணுங்க, நானும் கேட்க மாட்டேன். அது என் முடிவு எனக்கே தெரியும், பட் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறதான். பட் we still have common things where we sit across the table, decide இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும். ஃபேமிலி பற்றி பேசுகிறதாகட்டும், ரொம்ப மேலோட்டமான. இப்போ குக்கில் வந்து நான் ஒரு பெரிய கேபிட்டல் ரைஸ் பண்ண போகிறேன்னா அதில் வாட் யூ திங்க் அந்த மாதிரி ஒப்பீனியன் கேட்கலாம்னு வச்சுக்குவேன். அதே மாதிரி அவனோட கம்பெனி பற்றி ஒப்பீனியன் கேட்கலாம் வச்சுக்குவான். அந்த பிளிஸ் ஃபேஸ் வரும்போது என்னென்னா, அவங்க ரூல் புக் வந்து இட் வில் ஸ்டோ ஸ்ட்ராங் தட் no one can actually influence any of you both about each other. And I have started to realize in my life, என்னைக்கு வந்து நான் பணம் மேட்டரில் நினைக்கிறேனோ அன்றைக்கி தான் எல்லாமே வருது, அன்றைக்கி தான் அது எட்டி பார்க்குது. என்னைக்கு உனக்கு புகழ் தேவையில்லை, அது ஒரு மேட்டரில் நினைக்கிறோம், அன்றைக்கி தான் அது வருது. ஸோ வேணான்னு நினைக்கும் போது தான் கிடைக்குது, விச் இஸ் ஆசைப்படும் போது கிடைக்கல. இன்னைக்கு கிடைக்கிற ஒரு குட்டி ஃபேமாக இருக்கலாம், வாட் எவர் லிட்டில் தட் வி ஆர் ஏர்னிங் ஆர் வாட் எவர் குக்ட் இஸ் பீங் வேல்யூட், அவன் கம்பெனி இஸ் பீங் வேல்யூட், ஆல் தட் இஸ் கம்மிங் அட் அ ஃபேஸ் வேர் யூ ப்ராப்ளி டோன்ட் value that enough. You value a lot of other things. You value relationship with people more. I value my sports that I play more than money, that happiness that I get by doing it. For me the priorities are very different. And அது வரும்போது உங்களுக்கு வரும். கரெக்ட். இது வந்து இப்படி தான் இருக்குமோ நான் யோசிச்சிருக்கேன், பட் இப்படி தான்ங்கிறது வந்து நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் இன்னைக்கு. That is why you are growing, bro. I genuinely don't know. It's different person, different journey, but my journey has been like this. வெளியில இருந்து பார்க்கும்போது ஒரு சில பேர்லாம் வந்து நம்ம அவங்கள ஒரு 3வது மனுஷனார் பார்த்தாலுமே இவங்கெல்லாம் நல்லவங்கப்பா, வளர்ந்தா நல்லா இருக்கும்பா அப்படின்னு தோணல. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நான் எனக்கு நீங்க. ஏன்னா எனக்கு நீங்க அவன பர்சனல் லெவல், எனக்கு இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு விஷயம் டென்ஷனாக இருக்கும் போதோ இல்லை ஏதாச்சும் இது பண்ணும் போதோ அவங்களோட கோ டு பிளேஸ் வந்து யூடியூப், அவங்களுக்கு பிடிச்ச கிரியேட்டர்ஸோட வீடியோ. அந்த மாதிரி என்னோட லிஸ்ட்டில் உங்களோட குக்ட் சேனலுமே வந்து ஒரு இதுவாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதில் உங்களோட ஷோவும் இருக்குது, உங்களோட டைகர் ஃபயர் ஷோவுமே வந்து அதில் ஒரு பார்ட்டாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் ரியலி ஹம்பிளிங் டு ஹியர் திஸ், பிகாஸ் அது தெரிஞ்சு பண்ணுறது இல்லை. கரெக்ட். ஆனால் தெரியாமல் பண்ணுறது இப்படி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுறது நினைக்கிறேன். நிறைய பேர் இருப்பாங்க ப்ரோ. கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச்ங்க. ஓகே ப்ரோ, ஸோ நம்ம வந்து ரொம்ப சீரியஸான கான்வர்சேஷன்லாம் போயிட்டு டீம் வந்து ஒரு சின்னதாக ஸ்பைஸ் இட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்மெண்ட், இட்ஸ் லைக் ரேபிட் ஃபயர். ஓகேவா? ஸோ நான் வந்து எனக்கு ஒரு சாரி 5 எங்கள் ஷோவில் இந்த மாதிரி ஏதாவது பேசணும்னு வச்சுங்க, மனசில் வந்து டக்குன்னு சொல்லுவோம், அதுதான் ரெஸ்பான்ஸு. ஆனால் ஸ்பைஸ் டப்பு சட்டப்பட்ட 2 கழட்டுங்க, லைட்டாக ஸ்பைஸ் அப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி தான் பண்ண சொல்லிடுவீங்களா? இன்னும் அந்த அளவுக்கு வரலைங்க. இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் போதே நீங்க அவ்வளவு பழகிருக்கீங்க, நீங்க ஷூட் பண்ணி அங்க பார்த்து பேசிட்டு இருக்கீங்க. என்ன அதுவா? சரி, அவங்களுக்கு கதை கேட்கறாங்கல்ல, ஒரு ரூமுக்கே கதை சொல்லலாங்கிற ஒரு மோடுக்கு போயிட்டேன் நான். நீங்க வந்து லைக் அங்க உங்களோட ஷோல வந்து ஃபுல்லா நேரா தானே பார்த்து பேசுறீங்க, மோர் தென் கெஸ்ட். அதாங்க, கேமரா பார்த்து பைத்தியக்காரன்ட்டு பேசுறதே ஒரு திறமை, இந்த ஒரு வருஷத்துல வளர்த்திக்கிட்டு அதெல்லாம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், குக்டு வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் மசாலா பண்றாங்க அப்படின்னா அதில் எந்த டிஷ் வந்து இட் வில் பி யூஸ்ட்? சூப்பர் ஸ்டார் மசாலான்னு இருக்குது, அது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு ரைஸ் டிஷ் தான் இருக்கும், அது பிரியாணி தான் ஆல்ரெடி பண்ணியாச்சு. அது மாதிரி ஏதோ ஒரு ரைஸ் டிஷ் இன்வென்ட் பண்ணுறோம், அப்படி ஒரு ஃப்ளேவர் இன்வென்ட் பண்ணோம்னா அது சூப்பர் ஸ்டார்னு வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாருக்கும் என்ன ஆனாலும் சாப்பிடக்கூடிய ஒரு சமைச்சாட ரைஸு. ரைஸ் இஸ் கம்ஃபர்ட் ஃபுட். என்ன வேணாலும் சாப்பிடு, ஒரு நாளைக்கு ஒரு சோறு இல்லைன்னா அது அந்த நாள் சாப்பிட்ட திருப்தியே இருக்காது. அப்படிதான் நான் சூப்பர் ஸ்டார் மசாலாவை பார்ப்பேன். ஓகே, வெல்கம் டு ஸ்பைஸ் ஸ்டெப். சாம்பார் ரசம் ஒன்று தான் லைஃப் ஃபுல்லாக சாப்பிடணும்னா வாட் வில் யூ ஹேவ்? எனக்கு தெரிஞ்சு ரசம்.
ஏன்னா ரசத்துல வந்து நிறைய வேணும்னா கோழி ஆட் பண்ணிக்கலாம், மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். அதனால ரசம். பட் உண்மை கரெக்ட், நானும் ரசம் தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா ரசத்தில் வந்து சாம்பார் பருப்பு கூட உள்ள ஊற்றிக்கலாம். ஆமாம், அதுதான் ரசம். ஸோ அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு, ஒன் தமிழ் மூவி சீன் தட் டிஸ்கிரைப்ஸ் யுவர் குக்கிங் ப்ராசஸ். குக்கிங் ப்ராசஸ் பாட்டு வச்சுக்கலாம். அந்த படையப்பால் வந்து மலையை முட்டி முட்டி எடுத்து கோல்டு எடுப்பார்ல, அந்த மாதிரி வந்து எனக்கு ஒவ்வொரு குக்கிங் ப்ராசஸுமே எனக்கு அப்படி தான். அது பண்ணதான் இது உருப்படாதான்னு தெரியும். பட் எண்ட் ஆஃப் தி டே இஃப் யூ ஆர் அ டீசென்ட் குக் யூ வில் எண்ட் அப் மேக்கிங் சம்திங் ஹேப்பன் வித் இட். அதனால வந்து அந்த சாங்கை வந்து என்னோட இதை வச்சுக்கலாம். ஓகே. வாட் இஸ் யுவர் அம்மா அப்ரூவ்ட் கோ டு டிஷ்? ஓகே, அம்மா அப்ரூவ்ட் கோ டு டிஷ்னா உங்கள் அம்மா வந்து நீங்கள் வீட்டில் போனால் எனக்கு இது இருந்தால் தான் எனக்கு திருப்தி ஆகும் அப்படின்னா என்ன சாப்பிடுவீங்க? எனக்கு உங்கள் அம்மா சமைக்கிறதுல உங்களுக்கு பிடிச்சதுன்னு வச்சுக்கலாமே. ஓகே, எங்கள் அம்மா சமைக்கிறதுல எனக்கு பிடிச்சது வந்து சிக்கன் குழம்பு. அவங்க வந்து ஒரு மாதிரி வைப்பாங்க, அது எப்படி வைப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் ஒரு மாதிரி வைப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து அம்மா எனக்கு நல்லா சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன்னா பயங்கரமான ஒரு சிக்கன் அது ஸ்டாண்டர்டாக இருக்கும். மேபி அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு சிக்கன் கிரேவி நல்லா சூடான சாப்பாடோட சாட்டிஸ்ஃபை. நான் ஹார்ட்கோர் நான் வெஜிடேரியன் மாதிரி தெரியலாம், பட் ஐ லைக் பருப்பு சோறு மோர் தென் சிக்கன். இது சைடிஷ்க்கு நான்வெஜ் தான் தானே? நான்வெஜ் இருக்கணும், பட் பருப்பு இருந்தால் எனக்கு பொட்டேட்டோ பொரியல் கூட ஓகே தான். ஓகே, பருப்பு சோறு பொட்டேட்டோ பொரியல் ஐம் ஹாப்பி. வெளிலலாம் போயிட்டு வந்தேன்னா, இப்போ நேற்று வெளியூர் போயிட்டு தான் வந்தேன். நைட் ஃப்ளைட்டில் வந்தால் நைட் வந்து ஆர்டர் பண்ணுறது வந்து இந்த நார்த் இந்தியன் தால் கிச்சடி இருக்குல்ல, தால் கிச்சடி பொட்டேட்டோ சல்லின்னு சொல்லுவாங்க, அந்த சிப்ஸ் மாதிரிலாம். அது ஒரு பவுல் தால் பருப்பு சோறு கொடுத்தா போதும், நல்லா சாப்பிட்டு அப்பா சென்னை வந்துச்சுடா. ஏதோ எங்கேயோ நீ ஃபாரின் போய்ட்டு இருந்த மாதிரி, போனது பெங்களூரு, அங்கேயும் பருப்பு சோறு கிடைக்கும். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் பருப்பு சோறு ஒரு பவுல் சாப்பிட்டுங்க. ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு 5 minutes இருக்கு ஒய்ஃபை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. என்ன டிஷ் செய்வீங்க? 5 minutes செய்யணுமா? அவளுக்கு வந்து நான் சில்லி ஆயில் மேகின்னு ஒன்று அடிக்கடி பண்ணுறேன். குக்லேயே இருக்குது அந்த ரெசிபி, அது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். திடீர்னு அவ்வளோ ரேண்டமாக கேட்பா, சில்லி ஆயில் மேகி பண்ணி தரீங்களா அப்படின்ட்டு. ஸோ மேகியே அந்த ஒரு சில்லி ஆயில் பேசிக்கலாக பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுறதான். இல்லை உங்கள் வீட்லேயே சில்லி ஆயில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கள், சில்லி ஆயில் ஒரு 2 ஸ்பூனு, பீனட் பட்டர் இருக்குல்ல அது ஒரு ஸ்பூனு, லைட்டாக ஹாட் வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு மேகி மசாலா அதுக்குள்ளேயே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கங்க. மேகி ஒயிட் கலரில் குக் பண்ணி எடுத்து இது கூட மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சில்லி ஆயில் மேகி ரெடி. ஸோ மேகி 2 minutesனா ஒரு 3 minutes எக்ஸ்ட்ரா, 5 minutes முடிச்சலாம். ஓகே, சூப்பர். எப்படிங்க? ப்ராப்பர், வெரி குட் ஹஸ்பண்ட், தேங்க்யூ. பை த வே பார்த்துக்கோ, இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் பட்டு ஆன்சர் பண்ணுறேன், சும்மா இல்லை ப்ரிப்பேர்லாம் பண்ணல, பார்த்து பண்ணுங்க. சாரி. வாட் இஸ் தட் ஒன் டிஷ் யூ கிரேவ் எனி டே? லைக் டெய்லி சாப்பிடணும் அப்படின்னா லைக் அந்த மாதிரி கிரேவிங்ஸ் இருக்காது எனக்கு. திடீர்னு ஒரு கிரேவிங்ஸ் அதிகமாக கிரேவிங் வருது. அதிகமாக கிரேவிங் வருது வந்து ஒரு நான்வெஜ் மீல்ஸுக்கு. மீல்ஸ்னா சாப்பாடு ஒரு டிஷ் இல்லாமல் நிறைய தொக்கு வச்சு, எறா தொக்கு, மட்டன் சுக்கா அந்த மாதிரி வச்சு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் லஞ்சில் ஒரு நல்ல நான்வெஜ் மீல்ஸ் எனக்கு பிடிக்கும். அது லாஸ்ட்டில் முடிக்கிறதுக்கு தயிர் சாதம். ஓகே, இஃப் குக்ட் ஆட் அ பஞ்ச் டயலாக், தமிழ் பஞ்ச் டயலாக் என்னவா இருக்கும்? புதுசாக கிரியேட் பண்ணிக்கலாம். நான் சும்மா மசாலாடா, நான் சூப்பர் ஸ்டார் மசாலாடான்னு. சும்மா மசாலாவின் சூப்பர் ஸ்டார் நான் தான்டா மாதிரி வச்சு. ஓகே, ஊரில் 1000 மசாலா இருக்கலாம், நான் தான்டா சூப்பர் ஸ்டார். இதுக்கெல்லாம் வருவோம் அடுத்து வரேன் நான். அது நீங்கள் சமைக்கும் போது செம்ம டிசாஸ்டர்னு நினச்ச ஒரு விஷயம், பட் முடிச்சதுக்கப்புறம் பரவாயில்லையே நல்லா தான் வந்திருக்கே, நான் நல்ல சமையல்காரன் தான் போலே அப்படின்னு தோண வச்சிருக்கா? ஆக்சுவலாக உண்மையாக சொல்லணும் அப்படின்னா உங்கள் சேனலை பார்த்து கற்றுக்கிட்ட அந்த பட்டர் சிக்கன் தான் வந்து என்ன ஆச்சுன்னா, லைக் ஃபர்ஸ்ட் அந்த கிரேவி தானே பண்ணுவாங்க, அந்த சிக்கன் ஆட் பண்ண உடனே தான் அந்த டேஸ்ட்டே ஆக்சுவலாக தெரியும். நான் வந்து கிரேவியை வந்து ரொம்ப டொமேட்டோ சூப் மாதிரி இருக்கு, இனிப்பா இருந்துச்சு அந்த கிரேவி, ரொம்ப இனிப்பா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருந்துச்சு. சரி ஓகே ஃபர்ஸ்ட் டைம் தானேன்னு சொல்லிட்டு சிக்கனை போட்ட உடனே அப்படியே பயங்கரமா மாறி இருக்கும். ஸோ டிஸ்டார்ஜன் நினைச்சேன், பட் நல்லா ஒரு பயங்கர இதுவாக வந்துச்சு. தேங்க்ஸ் டு குக்ட் அண்ட் சஞ்சனா. யா, தேங்க்ஸ் டு சஞ்சனா அண்ட் குக்ட். If you could name cooked masala after a Tamil celebrity, who and what would it be? Like example வந்து தளபதி தொக்கு அந்த மாதிரி. மசாலா அவர் தவிர தோனி தான் எனக்கு வராருங்க. ஆனால் தமிழ் சினிமாவில் அவர் இல்லை.
ஸோ சூப்பர் ஸ்டார் தோனியை வந்து எதுக்கு வேணாலும் ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிங்க. அதனால வந்து அவரும் தமிழ் சூப்பர் ஸ்டார் தான். சென்னை சூப்பர் கிங்ஸ். அவர் பேர் இல்லைங்க, தோனியோட அஸ்தல் மசாலா அந்த மாதிரி தோனி பேர் வச்சு வைக்கணுங்க. ஓகே, தலைன்னு வைப்பீங்களா தோனி? தலை தோனின்னு வைக்கணும். என்ன வெறும் தலைனா வந்து இவங்க வந்து ஓ நீ அந்த குரூப்பா, நீ மஞ்சள் கலர் சிவப்பு கலர் கட்சி இல்லையான்றாங்க. தலை அதான் அவர் சொல்லிட்டாரு என்ன தலைன்னு நீங்க கூப்பிடாதீங்கன்ட்டு. அதனால தலை தோனின்னு வச்சுக்கலாங்க சிம்பிளா. ஓகே, எப்படி பிரிஞ்சாலும் அதில் இணைஞ்சிருவாங்கல்ல. ஸோ பிஃபோர் வி ஸ்டார்ட் டாக்கிங் அபவுட் குக்ட், நான் உங்கள் பிரதரை பற்றி கேட்டேன். அண்ட் நீங்கள் வந்து உங்கள் நிறைய இடத்துல வந்து உங்கள் ஒய்ஃப் பற்றியுமே நீங்கள் பேசலாம். ஸோ அவங்கள பற்றி ஒரு இது சொல்லிட்டு அப்புறமா குக்ட் பற்றி பேசலாம். ஸோ யுவர் ஒய்ஃப், ஸோ வாட்ஸ் ஹர் ரோல் இன் யுவர் லைஃப் அந்த மாதிரி? ஐ திங்க் ஃபர்கெட் த ரொமான்டிக் பார்ட் ஆஃப் இட்டுங்க. அதை வீடியோவில் சொல்கிறது வந்து பெருசாக எல்லாரும் சொல்லுவாங்கல்ல. அதை தாண்டி வந்து ஐ திங்க் என்ன மாதிரி ஒரு கெரியர் இருக்க ஒரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா டு ஹாவ் அ பார்ட்னர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஷன்ஸும் ஒரு ஒரு நம்மளை டாலரேட் பண்ணிக்கிற ஒரு பர்சனாக இருக்கணும். அண்ட் ஐ திங்க் என்னை டாலரேட் பண்ணிட்டு என்னோட லைஃப் ஸ்டைலில் வந்து பேஷண்ட்டாக எடுத்துக்கிறதுக்கே வந்து ஒரு பெரிய நன்றி டு மை ஒய்ஃப்னு சொல்லணும். அண்ட் அதுவே வந்து பெரிய விஷயம். கரெக்ட். ஏன்னா ஐ ஆல்வேஸ் பிலீவ் தட் ஹாப்பினஸ் இஸ் ஸ்லைட்லி ஓவர் ரேட்டட். வேர் இஃப் யூ ஆர் என்கவுண்டரிங் சம்திங் இன் யுவர் லைஃப் 100% இருக்குல்ல, ஐ வாண்ட் டு பி 100% ஹாப்பி. யூ காண்ட். ஐ வுட் ஆல்வேஸ் ப்ரிஃபர் 80% பீஸ், 10% ஹாப்பினஸ் அண்ட் 10% வாட் எவர் ரெஸ்ட் ஆஃப் த எமோஷன்ஸ். ஓகே, தட் இட் செல்ஃப் இஸ் பீஸ். அந்த பீஸ் தான் வந்து 80% எனக்கு. அந்த பீஸ் கொடுக்குறது வந்து முக்கியமான காம்பனண்ட் யாருன்னா ஒவ்வொரு ஃபேமிலியிலும் ஒரு ஒய்ஃப், ஒரு கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பார்ட்னர்னு. அந்த பீஸ் மட்டும் இல்லைன்னா வாழ்க்கை நரகம். நான் என் பேட்ச்மேட்ஸு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்த்துட்டு பேசும்போதெல்லாம் அவனுக்கு புலம்புற டாப்பிக்காக தான் இருக்கும். நான் எங்கே போவேன்னா போட மாட்டேங்கிறேன் பொண்டாட்டி. இப்போ பக்கமாக இந்த நீயானா ஷோவில் இந்த தமிழில் வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த டாக்ஸிசிட்டி அதெல்லாம் ஒருத்தன் வாழ்க்கையை கேட்கும்போது இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறீங்களாடா கல்யாணம் பண்ணிட்டு அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்துச்சு. ஓகே, அந்த மாதிரி எந்த குறையும் இல்லாமல் நம்ம வாழ்கிறோமே, அதுவே மிகப்பெரிய பாக்கியம் இல்லை. கரெக்ட். அபார்ட் ஃப்ரம் எவ்ரி திங் தட் இஸ் ரொமான்டிக். ஸோ ஐ திங்க் அதுவே வந்து தட் இஸ் த மோஸ்ட், தட்ஸ் ப்ராப்ளி த பெஸ்ட் திங் தட் ஷி கேன் ஆஃபர். ஓகே, லைக் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது. அண்ட் உங்களுக்கு அந்த கஷ்டம் இல்லை அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியுது. அண்ட் எனக்கு தெரிஞ்சு அதுவாக அமைகிறத தாண்டி ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்களும் சரி உங்கள் ஒய்ஃபும் சரி ஒரு சில அண்டர்ஸ்டாண்டிங்ஸில் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? நான் சொன்ன மாதிரி நான் வந்து 5 வருஷம் டேட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணேன். 5 வருஷம் டேட் பண்ணி கல்யாணம் பண்ணாலும் போய் பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணம் ஃபர்ஸ்ட் இயர் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி ராக்கி. ஏன்னா it's still new that you're sharing everything with this person from the place that you stay. And there is 2 families that is coming together. So which means that சின்ன விஷயங்கள் வந்து புதுசாக இருக்கும். புதுசாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். அது நம்மளுமா இருக்கலாம், அந்த பார்ட்னராக இருக்கலாம். அது எல்லாமே தாண்டி வந்துட்டு இதுதான்ப்பா எனக்கு நிம்மதி கொடுக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வருஷம் போயிடும். அந்த ஒரு வருஷத்தில் வந்து இதெல்லாம் நான் அவங்களுக்கு நிம்மதி கொடுக்கணும், நான் இப்படிலாம் பிஹேவ் பண்ணால் அவங்களுக்கு பிடிக்கும், அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், அவங்களுக்கு நிம்மதி கொடுக்கும் தெரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் அதெல்லாம் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதேமாதிரி இதெல்லாம் நான் பண்ணேன்னா இவர் சந்தோஷமாக இருக்காரு அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா அந்த ஆன்சர் வரும். இது வந்து ஒரு வருஷத்தில் வந்து அந்த ஒரு மாதிரி யூல் சார்ட் ஆஃப் கம் டு திஸ் ஈக்குலிபிரியம் பொசிஷன். அதுக்கப்புறம் அது மாதிரி ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ அடிக்கடி 1 வருஷம் போதுமா? அதுக்கு 1 வருஷம் 1.5 வருஷத்தில் வரும். ஐ ஆல்வேஸ் ஹர்ட் தட் 1.5 வருஷத்தில் வந்துட்டு எனக்கு அது 1 வருஷம் 1.5 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமே கூட. ஓகே, அதுக்கப்புறம் அந்த ஈக்குவலிபிரியம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூ நோ அ லாட் அபவுட் தி அதர் பர்சன் டு நீங்கள் நம்ம பண்ணுவோம். அதை தாண்டி வந்து சில்லறத்தனம் பண்ணுவோம். தட்ஸ் வாட் வி ஆர் சென்ட் ஆஃப் தி ஹியூமன்ஸில். பட் நான் இதை சொன்னால் உனக்கு ட்ரிகர் ஆகும்னு உனக்கு நம்மளுக்கு தெரியும். பட் ஆனால் சில டைம் நம்ம கோவத்தினால சொல்லுவோம். கரெக்ட். அன்றைக்கி நம்ம மூடிட்டு இருந்தோம்னா வச்சுக்கோங்க, அன்றைக்கி 2 பேரும் நிம்மதியாக போய் தூங்கியிருக்கலாம். பட் நம்ம பண்ண மாட்டோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி வரும். அண்ட் ஸ்லைட்லி போத் ஆஃப் யூ ஹேவ் டு பி மெச்சூர் டு கம் டு திஸ் ஈக்குலிபிரியம். ஒருத்த மட்டும் எஃபோர்ட் போட்டாலும் நடந்துடாது. ஓகே, அந்த இடத்துல இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து கல்யாணம் பண்ணதுங்கிறது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஒன்றுமே தெரியாத ஒருத்தவங்ககிட்ட கல்யாணம் பண்ணிட்டு அந்த ஈக்குலிபிரியம் கொண்டு வரதுங்கிறது கஷ்டம். தெரிஞ்சவங்களை கல்யாணம் பண்ணும்போது அது இட் இஸ் ஈஸியர் டு கெட் தேர். ஓகே, லவ் மேரேஜ் தான் வந்து டிவோர்ஸில் முடியுது, அரேஞ்ச் மேரேஜ் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்குது அப்படிங்கிறது இப்போ போயிட்டுருக்கு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதான் சொன்னேன்லங்க, எது வேணாலும் நாசமாக போகலாம், அது யார் கையிலையும் இல்லை. அது ஒவ்வொருத்தரும் நடந்துக்கிற விதத்தை பொறுத்து இருக்குது. இப்போ என்னை வந்து அவங்க ஒரு பர்சனாக பார்த்துட்டு இன்னைக்கு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க, கல்யாணம் பண்ணுறாங்க. நான் நாளைக்கு அந்த பர்சனாக இல்லை,
நான் ஒரு சில்லறத்தனம் நிறைய பண்ணுறேன், நான் சில விஷயங்கள் தப்பாக பண்ணுறேன்னா why would they tolerate me? கரெக்ட். they have the every right to இது. So it doesn't matter எப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணீங்கன்ட்டு. You put your effort to sort of come to this equilibrium so that it's peaceful and a little bit of happiness and a little bit of sorrow and other feelings are also totally okay. That is how everything is going to be. Okay. அதை தாண்டி நீங்கள் வந்து வேறு மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, things that are influencing you is making you do wrong things, then no one can save you. And that is the reality. Correct. அந்த இடத்துல அதை தாண்டி ஒருத்தங்க வந்து அனுசரிச்சுக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறது வந்து இட்ஸ் போன ஜென்ரேஷன் திங்கிங். கரெக்ட். I'm also not a supporter of that thinking. Obviously each one is living only once. Correct. At least நமக்கு விவரம் தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு ஜென்மம் தானே, அதுக்குள்ள உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துட்டு போகணுங்கிறது தான் மை பிலீஃப் சிஸ்டமே. பட் யூ ஹேவ் டு புட் யுவர் எஃபர்ட் டு கம் டு தட் பொசிஷன். ஓகே. ஐ திங்க் என் லைஃப்ல வந்து ஐ எம் ஃபார்ச்சுனேட் டு ஹேவ் அ பார்ட்னர் ஹூ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் திஸ். ஓகே டன் ப்ரோ. ஸோ இப்போ வந்து குக்டை பற்றி பேச ஆரம்பிக்கலாம். ஸோ குக்டை பற்றி நீங்களே வந்து குக்ட கதையே சொல்லுங்கள். குக்டு கதை வந்து வேற பரிமாணங்கள் இருக்கு. வருஷம் வந்து மாறுச்சு. அது எல்லா பிஸ்னஸும் மாறும். வருஷம் நான் வேற கதை சொன்னேன். ஸோ என்கிட்ட வந்து ஒரு 4 வருஷத்து கதை இருக்கு. ஓகே. பட் ஐ வில் கிவ் யூ த கரண்ட் கதை. ஓகே. கரண்ட் கதை என்னன்னா, உங்களை மாதிரி ஒருத்தங்க இங்கே இருக்க யாராக வேணாலும் வீட்டில் சமைக்கணும்னு நினச்சா அவங்க ஒரு சூப்பரான மீலை சமைக்கணும். அதுக்கு குக்டு வந்து உங்களை எனேபிள் பண்ணுற ஒரு பிராண்டாக இருக்கணும். அந்த எனேபிளிங் வந்து ப்ராடக்டாக மட்டும் இருக்கணும் அவசியம் இல்லை. சில பேர் வந்து இன்னைக்கு வரைக்கும் எங்கள் வீடியோ பார்க்குற கன்சியூமர் மட்டும்தான் இருக்காங்க. அந்த வீடியோ பார்க்குற கன்சியூமரை கூட பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் சமைக்க தூண்டுறோம், சமைக்கிறதுக்கான ரெசிபிஸ் கொடுக்குறோம். இப்போ நீங்கள் பட்டர் சிக்கன் செய்கிறேன்னு சொன்னீங்கல்ல, அதுவுமே எனேபிள்மெண்ட் தானே. கரெக்ட். உங்கள்கிட்ட இருந்து காசு நாங்கள் எதிர்பார்க்கல. கரெக்ட். பட் சம் கஸ்டமர்ஸ் ஆக்சுவலி பை த ப்ராடக்ட்ஸ் ஆல்சோ. மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் பை த ப்ராடக்ட் ஆல்சோ. தட் இஸ் ஆல்சோ அவங்க வாங்கிட்டு போய் சூப்பரான ஒரு மீல் சமைச்சு கொடுத்து மற்றவங்க சந்தோஷப்படுத்துறாங்கன்னா அவங்களே எனேபிள் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அதனால தான் வந்து ஐ வுட் ரேதர் டிஃபைன் இட் அஸ் வி ஆர் enablers of helping people cook nice meals at home, and that's what we are. And everything that we do will fall into this. வீடியோ போடுறதும் அதுக்கு தான், ப்ராடக்ட் கிரியேட் பண்ணுறதும் அதுக்கு தான், புது ப்ராடக்ட்ஸாக மார்க்கெட்டில் கொண்டு வரணும்னு நினைக்கிறதும் அதுக்கு தான். இது எல்லாமே இந்த பக்கெட்டுக்கு கீழே வரும். தட் இஸ் எசென்ஷியலி வாட் வி டூ. லெட்ஸ் சே குக்டோட பேர் அண்ட் இதுதான் நான் வந்து மார்க்கெட்டில் ஒரு கேப்பை கண்டுபிடிச்சேன், நான் இதுதான் அட்ரஸ் பண்ணேன்னு சொல்லி எப்படி ஆரம்பிச்சிங்க? ஆரம்பிக்கும் போதெல்லாம் கிளாரிட்டி இல்லைங்க. ஆரம்பிக்கும் போது என்ன திமிழ் ஆரம்பித்தோம், டே ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீ எதுவுமே பண்ண மாட்டேன், பொட்டி கடை ஆரம்பித்தாலும் நீ தான் இந்த ஊர்லேயே பெஸ்ட்டு பொட்டி கடை பில்டு பண்ணுறங்கிற ஒரு திமிரில் நீ கண்டுபிடிச்சிக்குவ அப்படின்னு தான் ஆரம்பிச்சது தான் குக்டு. ஸோ அதனால் என்ன பண்ணோம், என்ன விற்போன்னு எங்களுக்கு தெரியல. பட் ஆனால் ஏதோ ஒன்று விற்போன்னு எங்களுக்கு தெரிஞ்சு. ஏதோ ஒன்று விற்கிறதுக்கு வந்து வீடியோஸ் வந்து ஒரு வே டு ரீச் a lot of people இருக்கும் நாங்கள் ஒரு முடிவு எடுத்தோம். இன்னைக்கு யோசிச்சு பார்க்கும்போது that's one of the good decisions that we took along the way. ஒரு 1000 தப்புல அது தப்பில்லாத ஒன்று இதுதான். ஏன்னா அதனால தான் என்னாச்சுன்னா இன்னைக்கு எங்களுக்கு பிராண்டை பற்றி இத்தனை பேத்துக்கு தெரியறதாகட்டும், என்ன இத்தனை பேத்துக்கு தெரியறதாகட்டும், என் டீமில் சஞ்சனாவை ராஜீவ் எல்லாத்துக்கும் தெரியறதாகட்டும், அந்த சோஷியல் ப்ரெசன்ஸ் இஸ் வாட் இஸ் மேட் திஸ் ஹேப்பன். அந்த சோஷியல் ப்ரெசன்ஸ் வந்து வளர்ந்துட்டே வந்துட்டு இருந்துச்சு. இந்த சோஷியல் ப்ரெசன்ஸ்லேருந்து கண்டிப்பாக சில விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். என்ன கற்றுக்கிட்டோம்னா, ஒருத்தவங்க வீட்டில் சமைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது. ஏன்னா அவங்க சொல்ல மாட்டாங்க எனக்கு சமைக்க பிடிக்கும்னு சொல்லுவாங்க. நீங்களே சமைக்க பிடிக்கும் தான் சொல்லுவீங்க. பட் நீங்களே சொல்லாத ஒரு ஃபேக்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு சமைக்க பிடிக்கும்னா நீங்கள் என்னன்னா, சில பேருக்கு தான் அந்த வெங்காயம் உரிக்கிறது கட் பண்ணுறது அதெல்லாம் பிடிக்கும். ஏன்னா அதுதான் கஷ்டமான பார்ட்டு. அடுத்து வந்து சமைக்கிறவருக்கு பாத்திரம் கழுவின்னு சொல்லி பாருங்க, பாத்திரம் நான் கழுவணுமா அப்படிம்பாங்க. பட் அவங்களுக்கு பிடிச்ச பார்ட்டு என்ன, அடுப்பில் கிண்டுறது. அதான் உங்களுக்கும் பிடிச்ச பார்ட்டு, அவங்களுக்கும் பிடிச்ச பார்ட்டு. அதை தான் வந்து மக்கள் என்ஜாய் பண்ணுறாங்க, அதை தான் அவங்க சமைக்க பிடிக்கும்னு சொல்கிறாங்க. இந்த முன்னாடி பாட்டை கொஞ்சம் எலிமினேட் பண்ண முடியுமா, முடிஞ்சால் பண்ணலாம் அப்படிங்கிறதோட தான் சில ப்ராடக்ட்ஸ் நாங்கள் பில்ட் பண்ணோம். அந்த ஆக்ட் ஆஃப் குக்கிங் ஸ்டில் இருந்துகிட்டு தான் இருக்கும். அந்த சந்தோஷத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. இதை பில்ட் பண்ண நினச்சோம். இன்னைக்கு யோசிச்சு பார்த்தா நிறையா சூடு பண்ணி சாப்பிட்ற பொருள் இருக்குது. ஏன் நீங்கள் ஜோஷுவா கஸ்டமர் சூடு பண்ணி சாப்பிட்ற பொருள் எடுக்க மாட்டீங்கன்னா, நீங்கள் என்ன சொன்னீங்க, எனக்கு சமைக்க பிடிக்கும்னு சொன்னீங்க. அந்த ஆக்ட் ஆஃப் குக்கிங் பிடிக்கும்னு சொன்னீங்க. அந்த பொருள் என்ன பண்ணுதுன்னா அது உங்கள் லைஃப்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுது. கரெக்ட். அது நீங்கள் ஏதாச்சும் டெய்லி அந்த மாதிரி வாங்கி சூடு பண்ணி டெய்லி சாப்பிட்றீங்களா? ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னா அதுதான், வேற ரீசன் அது இல்லை. அது அன்ஹெல்தி அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு இல்லை. நீங்கள் கொஞ்சம் நாலேஜபிள் கன்சியூமர். ஸோ அதுவும் ஹெல்த்தியாக தான் தெரியும். அன்ஹெல்தி அவன் போய் எப்படி விற்பான், அவர் உடம்புக்கு கெடுதல் கேன்சர் வரதை போய் ரோட்டில் விற்பாங்க, ஐ மீன் சூப்பர் மார்க்கெட்டில் விற்பாங்க மாட்டாங்க. பட் தெர் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரீசன் ஆஃப் வை யூர் நாட் பையிங் இட். ஓகே. அண்ட் வி அண்டர்ஸ்டுட் திஸ் இன் திஸ் ஹோல் ஜர்னி. அண்ட் வி ஆல்சோ அண்டர்ஸ்டுட் மசாலா இருக்குது. மசாலாவில் ஒரு ப்ராக்ரஸோ இனோவேஷனோ நடக்கலை. And every masala brand has been there for a while. No complaints. Good brands, good products. I would never complain that some products are சுமாருன்னு சொல்லலாம். Brands are good. That's why they are what they are. ஒன்றும் இல்லாமல் இவ்வளோ பிரச்சனை ஆக முடியாது. சும்மா நான் சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் அந்த பிராண்ட்ஸ் எதுவுமே உங்களோட பேசுதா?
உங்களுக்கு கனெக்ட் ஆகுதா இல்லை, ஆனால் நான் உங்ககிட்ட பேசுகிறேனே, உங்ககிட்ட கனெக்ட் ஆகிறேனே, அதை வச்சுட்டு கேன் ஐ மேக் சம் இன்னோவேஷன் அண்ட் மசாலாஸ். அண்ட் தட்ஸ் ஹவ் த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ended up being created வித் அந்த ஒரு இன்சைட்டையும் சேர்த்தி. ஸோ தட்ஸ் த என்டையர் ரேஞ்ச் தட் வி ஹேவ். ஓகே, குக்ட் அப்படின்னு பேர் வச்ச ரீசன்? அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக பேருக்கு டொமைன் வேணும், ஹேண்டில் எல்லா இடத்துலையும் காமனாக வேணும். அப்படி பார்க்கும்போது குக்டுங்கிற நேமுக்கு எல்லாமே கிடச்சிது. ஒரு 4-5 நேம் கன்சிடரேஷன் இருந்துச்சு. பட் வி டிட் ஒரு ஷார்ட் எக்ஸசைஸ். ஒரு 10-20 பேர் தெரிஞ்சவங்களை வச்சுட்டு ஒரு 6-7 நேம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு ஈட் பெட்டர் அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தோம். ஃபிட்டரு, ஈட் பெட்டரு, கேலரிஸ் அந்த மாதிரிலாம் அது மாதிரிலாம் வச்சுட்டு அப்புறம் குக்டுங்கிற நேம் தான் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இட் இஸ் டிஸ்கிரிப்டிவ் ஆஃப் வாட் யூ டூ விச் இஸ் குக்கிங்கு. அண்ட் இட் 5 letter வேர்டு. அப்புறம் குக் டிவின்னு வீடியோனால குக் டிவின்னு ஆட் பண்ணிட்டோம். அப்படி போட்டால் டொமைனும் கிடச்சிது, ஹேண்டிலும் கிடச்சிது. அப்போ எல்லா க்ரைட்டீரியாவும் டிக் ஆகிடுச்சுப்பா, வச்சலாம்னு வச்சிடும். ஓகே, ஸோ நீங்கள் சொன்னீங்கல்ல என்கிட்ட ஒரு 4 கதை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதில் எனக்கு ஒரு 2 கதை தெரியும்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து நீங்கள் வந்து ChatGPT கேட்டிங்கன்னா வேறு கதையை கொடுக்கும். இல்லை, நான் அதுக்கிட்ட கேட்கல, எனக்கு தெரிஞ்ச கதையை சொல்கிறேன். ஸோ ஒன்று வந்து நீங்கள் ரெசிபி சேனலாக ஸ்டார்ட் பண்ணீங்க, கரெக்டாக? குக்கிங் சேனலாக ஸ்டார்ட் பண்ணீங்க. அப்புறமா இது ஒரு கதை, அப்புறம் மசாலா, இது மசாலாக்கு நடுவில் ஒரு கதை இருக்கு. ஆப் லான்ச் பண்ணோம். அதுவும் தெரியும். ஸோ ஐடியில் ரெசிபி பிராண்டாக ஆரம்பிச்சுட்டு ஒரு டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்ணிட்டு அதை வச்சு சமைக்க வைக்கணுங்கிறது தான் யோசிச்சோம். பட் we figured out that people won't pay for it. At the end of the business has to make money, which means that you should get customers who are paying for the service that you're offering. ஸோ அது இருந்துச்சு. அதுலேருந்து ப்ராடக்ட் கிரியேஷன் ஆரம்பிச்சுது. அந்த ப்ராடக்ட் கிரியேஷன்லேயும் 2 கதை இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து அர்பன் இந்தியன் ஆடியன்ஸ்க்கான கன்வீனியன்ஸ் பிராண்டாக லான்ச் பண்ண நினச்சோம். அண்ட் தட்ஸ் வை ரியலைஸ் தட் கன்வீனியன்ஸ் சொன்னோட நீங்கள் வாங்க மாட்டீங்க. ராதர் நீங்கள் டே டு டே யூஸ் பண்ணுற மசாலான்னு சொல்லும்போது நீங்கள் வாங்குறதுக்கான சான்சஸ் அதிகம். கரெக்ட். ஸோ அந்த கன்வீனியன்ஸ் ப்ராடக்ட்ஸ் ஃபார் பேன் இண்டியா அர்பன் ஆடியன்ஸ்லேருந்து சவுத் இண்டியன் everyday kind of products but slight innovation, but people should use it on a regular basis னு எவால்வ் ஆனோம். அண்ட் இது நடக்க தான் அந்த ஸ்கேலும் வந்துச்சு. சொல்லப்போனால் ஆன்லைனில் வைக்க ஆரம்பித்தோம். அதுக்கடுத்து ரீட்டெயிலில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் 1600 ஸ்டோர்ஸில் இருக்குது. மற்ற ஸ்டேட்ஸ்லாம் சேர்த்து ஒரு 2100 ஸ்டோர்ஸில் இருக்குது. அப்புறங்க குவிக் காமர்ஸில் வந்து பிளிங்கிட், இன்ஸ்டமார்ட், ஜெப்டோ 3 இருக்கும். இதெல்லாம் வளர இந்த பிஸ்னஸ் ஆல்சோ க்ரோயிங். டிஸ்ட்ரிபியூஷன் வளருது, ப்ராடக்ட் வளருது, பிராண்டும் வளர்த்துறதுக்கு தானே வீடியோ பண்ணிகிட்டு இருக்கோம். கரெக்ட். ஸோ இப்போ வந்து குக்கில் வந்து நார்மலாக ஒரு 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 பிராண்ட் அப்படின்னு இருக்கும்போது அந்த பிராண்டோட ஃபவுண்டர் தான் அதோட ஃபேஸாக இருப்பார். ஓகேவா? பட் ஐசி குக்ட் அப்படி பார்க்கும்போது குக்கில் இருக்க எல்லாருமே அதோட ஃபேஸாக இருக்காங்க. லைக் ராஜீவாக இருக்கட்டும், சஞ்சனாவாக இருக்கட்டும். And I see interesting characters every day coming inside cooked. Different languages, different slangs it is coming. So நீங்க இன்டைரக்டா அவங்களுக்கும் வந்து ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இட்ஸ் a conscious decision. ஓகே. குக்ட் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 years நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா வீடியோவில் வந்து ஃபேஸே வராது. ஆமாம், சமையல் மட்டும் தான். கரெக்ட். தட் வாஸ் ஆல்சோ கான்ஷியஸ் டெசிஷன். வேர் குக்டு தான் தெரியணும், குக்டு யார் பின்னாடி இருக்கான்னு தெரிய தேவையில்லை. ஏன்னா பிராண்ட் இஸ் ஆல்வேஸ் பிகர் தேன் த பர்சன். இன்றைக்குமே நான் ஆஃபீஸ்க்குள்ளே வந்து இட்ஸ் அ கிளியர் கைட்லைன். எனி டே ஆதி கேன் நெவர் பிகம் பிகர் தேன் த பிராண்ட். கரெக்ட். ரிலேட்டட் டு குக். சஞ்சனா கேன் நெவர் பிகம் பிகர் தேன் த பிராண்ட். ஏன்னா இதை வந்து இட் இஸ் ரிட்டர்ன் இன் ஸ்டோன். ஏன்னா இதை நான் நாளைக்கு மீறினாவே நாளைக்கு என்னை சுற்றி எல்லாரும் மீற ஆரம்பிப்பான். அண்ட் த டே வி ஸ்டார்டட் ஷோயிங் ஃபேஸஸ், இஃப் யூ ரியலைஸ்ட் வி ஸ்டார்டட் ஷோயிங் லாட் ஆஃப் ஃபேஸஸ், மல்டிபிள் கிரியேட்டர்ஸ். இன்றைக்கி ஒவ்வொரு ரீஜனுக்கும் மல்டிபிள் கிரியேட்டர்ஸ் கொண்டு வரதுக்கு ரீசன் என்னென்னா, ஸ்டில் அட் த எண்ட் ஆஃப் த டே வி ஆர் ஆல் பீப்புள் ஹூ. ஏன்னா பச்சையாக சொல்லப்போனால் நானும் ஒரு சம்பளம் எடுக்கிறேன்னா எங்கேருந்து எடுக்கிறேன்? குக்லேருந்து எடுக்கிறேன். ஸோ ஐ ஷுட் பி லாயல் டு த ரெஸ்பான்சிபிலிட்டி தட் ஐ ஹேவ் அஸ் அ கிரியேட்டர் அண்டர் குக்ட். ஆதித்யன் பர்சன் வெளில தெரியல ஆண்டர்பனர், பட் குக்டுக்குள்ள வரும்போது ஆதித்யன் ஃபவுண்டர் ஆஃப் குக்டு, CEO ஆஃப் குக்டு, அண்ட் ஐ ஹேவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி அஸ் அ கிரியேட்டர் ஆஃப் குக்ட். ஐ எம் கேரிங் குக்ட் டு அ கன்சியூமர் அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் எவர் அ கன்சியூமர் டு ஃபீல் தட் ஆதி இஸ் பிகர் தேன் குக்ட். சேம் இந்த கைட்லைனை நான் ரொம்ப பச்சையாக பேசுறதுனால என்னென்னா யாரும் அதை மீற மாட்டாங்க. யாரும் வந்து நான் எனக்குன்னு ஒன்று பெருசாக பில்ட் பண்ணிக்கணுங்கிறத வந்து நினைக்க மாட்டாங்க. ஏன்னா தட் கிரவுண்ட் ரூல் இஸ் செட். தட் சேம் ரூல் இஸ் ஃபார் ஆதி, சேம் ரூல் இஸ் ஃபார் எவ்ரி ஒன். நவ் வாட் ஆர் வி டூயிங்? வி ஆர் ஆல் கோயிங் அண்ட் ரெப்ரசன்டிங் குக்ட் இன் த பெஸ்ட் ஆஃப் அவர் எபிலிட்டி. ஸோ எல்லாருமே குக்டை கேரி பண்ணுற ஒரு பர்சனாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோம், மல்டிபிள் பீப்புள் காமிக்கிறோம். மல்டிபிள் பீப்புள் காமிக்கும் போது பீப்புளுக்குமே என்ன ஆகுதுன்னா, ஏதோ ஒரு சில விஷயங்கள் ஆஃப் ஆதி பிடிச்சிருக்கலாம், ஒரு சில விஷயங்கள் ஆஃப் சஞ்சனா பிடிச்சிருக்கலாம். யூ see it as a collective effort. You still don't associate ஆதி அண்ட் குக். ஆதி தான் குக்டு, சஞ்சனா தான் குக்டு இப்படி சொல்ல மாட்டீங்களா? கரெக்ட். அது வந்து கான்சியஸாக நாங்கள் வந்து பண்ண ஒரு விஷயந்தான்.
அதுதான் நான் ஏன் இதை கேட்டேன் அப்படின்னா லைக் பிரின்ஸ்னு ஒருத்தர் இருந்தார்ல. ஸோ அவர் இருக்கும் போதே ஐ வாஸ் அப்பயுமே நான் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். பிரின்ஸ் வெளியே போனதுமே எனக்கு தெரிஞ்சது. அவர் வெளில அது ஐ டோன்ட் நோ கம்பெனி. ஸோ அவர் வெளில போனது, அவர் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது, அது வரைக்கும் ஐ வாஸ் ஃபாலோயிங். இது வந்து லைக் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். It was always that, I mean, obviously people grow, they want to graduate. Prince wanted to start up this place and I was his first customer also ஆரம்பிச்ச பிசினஸ்க்கு. So over evolution நடந்துட்டு தான் இருக்கும். The brand should never suffer because there is no one person and that person could be Adi. சூப்பர். That is the single reason why this ground rule was set. வேற இது வந்து இன்டைரக்டாலாம் சொல்ல, ரொம்ப டைரக்டா என்னைக்கு நீ பண்ற ஒரு விஷயம் வந்து பிராண்டை தாண்டி உன்னை ஹைலைட் பண்ணிக்கிறீன்னு நீ பண்றனா அது clearly people will point out internally. You're not supposed to do it. Okay. Have you ever seen someone tagging me in a cooked video? You would have not seen. சில கொலாப்ஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் வெரி ரேண்டம், which is வந்து ஏதாச்சும் இந்த கண்டென்ட் ஸ்டோரி டெல்லிங் ஆதி வச்சு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் என் சோஷியல் மீடியா பேஜ் வந்து க்ரோ ஆகுது வந்து நான் ஏதோ சண்டே ரிஃப்ளெக்ஷன்லாம் போட்டு அதனால க்ரோ ஆச்சு. இட் இஸ் நெவர் குக்டு வீடியோவில் ஆதி டேக் பண்ண மாட்டாங்க, பண்ணவே மாட்டாங்க. இட்ஸ் அ கிரவுண்ட் ரூல். எனக்கும் பண்ணக்கூடாது, யாருக்கும் பண்ணக்கூடாது, எந்த காரணத்துக்கு கொண்டு பண்ணக்கூடாது. ஸ்டோரியில் எங்கேயாச்சும் டேக் பண்ணி பார்த்துருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 வாட்டி 4 வாட்டி ஓவர் திஸ் லாஸ்ட் 5 years அவங்களாம் வேற ஒரு ரீசனுக்காக பண்ணாங்க. இந்த ஹையரிங் போஸ்ட்டு உங்களுக்கு போய் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க அந்த மாதிரி. They would never do it. Have you seen Sanjana being tagged? No. I will tag her on my personal page. That is different. But cook do not. ஓகே. ஸோ இப்போ வந்து லைக் நெக்ஸ்ட் 5 yearsல குக்டை வந்து எங்கே பார்க்குறீங்க? It's a good question. Investor question மாதிரி இருக்கு எனக்கு. See, the goal is to build a South Indian brand. Okay. It's a South Indian brand. I would prefer it to be a South Indian brand. Okay. And South Indian cuisine and South Indian food is very underrepresented across the globe. Building a South Indian brand itself is a really large opportunity without even trying to go into north of the country. Maharashtra கீழே எடுத்துக்கங்க. அதுவுமே ஆக்சுவலாக எனக்கு ஒரு கன்சர்னாக இருந்துச்சு. குக்கில் நான் ஹிந்தி கான்டென்ட்டே பார்த்ததில்ல. ஏன்னா இன்றைக்கி தமிழில் வச்சு ஒன்று பண்ணி தமிழ்நாட்டில் விற்கிறோன்னா நாளைக்கு ஒவ்வொரு லாங்குவேஜுமே ஒவ்வொரு புது பிஸ்னஸ் மாதிரி. ஜஸ்ட் பிகாஸ் வீல் எண்ட் அப் இப்போ கேபிட்டல் ரைஸ் பண்ணுறோம், பணம் இருக்குது அப்படிங்கிறனால நீங்கள் வந்து எல்லா பிஸ்னஸையும் பண்ணிட முடியும்னு இல்லை. இந்தி மார்க்கெட் ரொம்ப பெருசு இல்லை, 600 million people வந்து. கரெக்டு. இந்த ஃபேக்டர்ஸுங்க இப்போ ஸ்நாக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா நீங்கள் பெரிய பிராண்ட் வச்சு பாருங்கள் இந்தியாவில் ஹால்திராம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி எந்த பிராண்ட் எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஒரு நார்த் இந்தியன் பிராண்ட் இஸ் த பிகஸ்ட் பிராண்ட்னு நீங்கள் நினைப்பீங்க. மசாலா எடுத்துக்கிட்டா எவரெஸ்ட், செகண்ட் MDH. I would want South Indian food also, which is even more complex, even more diverse than North Indian food. Foreignல போய் இந்தியன் ஃபுட்னா என்ன? Tell me, foreignல போய் இந்தியன் ஃபுட் என்ன சாப்பிட்ருப்பீங்கன்ட்டு. தால் இருக்கும், ரொட்டி இருக்கும், பிரியாணி, ஹைதராபாடி பிரியாணி இருக்கலாம். That's not what India is. India is a lot more than that. And I think doing this in the next 5 years, it's going to be a really tough challenge because masala is one space where you cannot afford to take a outsider view of any cuisine. நான் வந்து கேரளாவுக்கு 10 வாட்டி போயிட்டு வரேன்ப்பா வருஷம், எனக்கு கேரளா cuisine தெரியும் நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளோட முட்டாள் வேறு யாரும் இல்லை. ஏன்னா நாம் அங்கே வளரலைங்கும் போது நமக்கு ஃபுல்லாக தெரியாது அதை பற்றி. அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை தாண்டி நம்ம கற்றுக்கிறது எப்படி, அந்த ஸ்கில் செட் அந்த நாலேஜ் இருக்கவங்களை எப்படி நம்ம டீமில் கொண்டு வர்றது, அவங்கள வச்சு எப்படி இங்கே இருக்க சக்ஸஸ் ரெப்ளிகேட் பண்ணுறது தான் நம்ம யோசிக்கணுமே தவிர எனக்கு 4 வாட்டி போயிட்டதுனால எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு நினச்சோம்னா அங்கே தான் ஃபெயில் ஆக ஆரம்பிக்கிறோம். ஸோ த கோல் இந்த நெக்ஸ்ட் 5 years to build a South Indian masala brand capturing consumers across different strata of society. அது ஏன் நான் சொல்கிறேன், சில டைம் வந்து அந்த அல்ட்ரா ஃபோக்கஸ் இருக்கணும்னு சொல்லுவாங்க. கரெக்ட். அந்த அல்ட்ரா ஃபோக்கஸ் வந்து இருக்குது என்கிட்ட, பட் ஆனால் நான் ரீஜன் வைஸ் இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட் ஸ்டார்ட் ஆஃப் சொசைட்டி நான் சொல்கிறக்கு ரீசன் என்னன்னா, நம்ம கண்டென்ட் போடுறோம், நீங்களும் அந்த தொழில் இருக்கீங்க, நானும் அந்த தொழில் இருக்கேன். நம்ம கண்டென்ட் யார்கிட்ட போகணும்னு நம்ம டிஃபைன் பண்ணுறோமா? இல்லை. பண்ணுறது அந்த சோஷியல் மீடியாவுக்கு அந்த பவுண்டரி இல்லை. ஆமாம், அது யாருக்கு வேணாலும் போகலாம்ல. எனக்கு நான் நோட்டீஸ் பண்ணுறதுன்னா CSK மேட்ச் நடக்குது, கிரவுண்டுக்கு போகிறேன், பர்கர் வைக்கிற தம்பி வந்து ஆனால் ரொம்ப பிடிக்கும் நான் குக்டு வீடியோன்னு சொல்கிறாப்புல, நாளைக்கு அந்த தம்பியும் மசாலா வாங்கி சாப்பிடணும் தானே. அவன் 300 ரூபாய் பிரியாணி கிட்ட வாங்க மாட்டானா இருக்கலாம், அப்போ 30 ரூபாய்க்கு மசாலா பாக்கெட் இருந்துச்சுன்னா வாங்கி ஒரு நாள் சண்டே கறி வச்சு சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுவானா இருக்கும். பட் அவனுக்கு கண்டென்ட் ரீச் பண்ணுறீங்க, ப்ராடக்டோட டிஸ்ட்ரிபியூஷனை ரீச் பண்ணலன்னா என்ன, யூ ஆர் மிஸ்ஸிங் அவுட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஸோ that's why I want to put the sentence where South India people across different strata of society, but how many ever number of meal times that we are able to service, we'll try to service. Okay. Which is வந்து வாரத்தில் 21 மீல் இருக்குன்னா ஒரு 10-15 மீலுக்காவது வந்து we should have products that அதில் எவ்வளோ கஸ்டமர் அடாப்ட் பண்ணுறாங்கிறது கஸ்டமரோட சாய்ஸ். பட் we should give them enough options to do it.
பை டூயிங் திஸ் பார்த்தீங்கன்னா யூ ப்ராப்ளி எண்ட் அப் பில்டிங் அ ரியலி லார்ஜ் கம்பெனி. That should be the goal. I'm not putting revenue numbers because, like, again, the maturity over a period of time has come to a level where the impact is bigger than the revenue numbers. Impact நோக்கி போனீங்கன்னா revenue will follow. குக்ட் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நோன் ஃபார் இட்ஸ் கான்டென்ட். அந்த கான்டென்ட் கியூரேஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும் உங்களுக்கு? நீங்களும் அதே ஸ்பேஸில் இருக்கீங்க. நான் முடிச்சதுக்கப்புறம் நீங்களும் அதை பதில் சொல்லுங்க. ஏன்னா இங்கிருந்து நானும் கற்றுக்கிட்டு போனோம்ல. ஏன்னா எங்கள் ப்ராசஸ் என்னென்னு வேணா சொல்கிறேன். கான்டென்ட் கிரியேஷன் எப்படி பார்க்குறோன்னா ஸ்பெசிஃபிக்லி ரெசிபி கான்டென்ட் தான் நிறைய போடுவோம். ஏன்னா அதுதான் வந்து நிறைய பேருக்கு தேவைப்படுற ஒரு விஷயம். அப்பார்ட் ஃப்ரம் குட்டி குட்டி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக இருக்கலாம். அந்த ரெசிபி கான்டென்ட் கியூரேட் பண்ணுறதுக்கு என்னென்னா ஈச் கிரியேட்டர் விச் இஸ் த ஷெஃப் அவங்களே வந்து கான்டென்ட் ஐடியாஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டு we have a panel of 6-7 people where they'll present their idea. ப்ரெசென்ட் பண்ணும்போது ஏன் அது ஓடு நான் நம்புகிறேன், ஏன் அதை மற்றவங்க ஷேர் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன், ஏன் நான் சேவ் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனா ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். அந்த எக்ஸ்ப்ளனேஷன் அப்போ வந்து அவனும் வந்து ஃபர்ஸ்ட் 3 seconds ஹூக்ஸ் என்ன நான் வச்சுக்கலான் இருக்கேன், ஹவு டு ஐ வாண்ட் டு கன்ஸ்ட்ரக்ட் த வீடியோன்னு சொல்லிட்டு ப்ரெசென்ட் பண்ணுவான். அங்கே இது மொக்க வேணாம் அப்படிங்கிற டெசிஷன்ஸும் எடுப்போம். இல்லை இதில் இந்த மாதிரி வேல்யூ ஆட் பண்ணால் இது இன்னும் பெருசாகும் அப்படிங்கிற மாதிரியும் டெசிஷன் எடுப்போம். அப்படி ஒரு கொலாபரேட்டிவ் எஃபர்ட் தான் கான்டென்ட் கிரியேஷனாக நாங்கள் பார்க்குறோம். பட் அந்த பேஸ் ஐடியா வந்து ஒவ்வொரு கிரியேட்டருமே they have to bring it themselves. அண்ட் அதுலேருந்து we try to fine tune it. That's how short format content is done. லாங் ஃபார்மேட் கான்டென்ட் நீங்கள் நாங்கள் பண்ணுறது ஒன்று நான் பண்ணுற ஷோ தான். அதெல்லாம் பிளானிங்லாம் இல்லைங்க, எதுவுமே பிளான் பண்ண மாட்டோம். ரெசிபி மட்டும் பிளான் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் போய் அங்கே வந்து சௌரியத்துக்கு பேசுறது தான். பட் கெஸ்ட்டு நல்லா பேசினாங்கன்னா கண்டென்ட் சூப்பராக அமைஞ்சிடும். ஓகே, எங்களுக்கு ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ். ஸோ எனக்கு வந்து நாங்கள் மோஸ்ட்லி ஷார்ட் ஃபார்ம் வீடியோஸ் ஃபோக்கஸ் தான். ஸோ இது வந்து லைக் ப்ராசஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா லைக் டாபிக்ஸ் எடுப்போம். டாபிக்ஸ் வந்து அதுக்கு வந்து டேம் பெருசாக இருக்கணும். லைக் டோட்டல் அட்ரஸபிள் மார்க்கெட் வந்து பெருசாக இருக்கணும். இஃப் அது வந்து அதுவே கொஞ்சம் நீஸ் டவுன்டாக இருக்குது அப்படின்னா அது வந்து நாங்கள் வந்து கம்ப்ளீட் சேல்ஸ்க்கு இது பண்ணிடுவோம். ஒரு கிரியேட்டரோட சேலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இது பண்ணிடுவோம். ஸோ வைரலிட்டி ஃபோக்கஸ்டாக இருக்கும்போது டேம் பெருசாக இருக்கிற டாபிக்ஸாக சூஸ் பண்ணிடுவோம். ஸ்கிரிப்டிங் பார்த்தீங்க அப்படின்னா எந்த விஷயம் வந்து ரொம்ப ஷார்ட்டாக புரியுதோ அதுதான் வந்து எஃபெக்டிவான. ரொம்ப பயங்கரமாக விஸ்டம் இருக்கிற ஆளால் மட்டும்தான் ரொம்ப காம்ப்ளெக்ஸான டாப்பிக்கை ஒரு 5 வயசு குழந்தைக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ அந்த விஷயங்களை தான் அதிகமாக ஒர்க் பண்ணுவோம். ரீசர்ச்சில் வந்து ஒரு 40 minutes ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கிரிப்டிங்கில் வந்து அது எவ்வளோ சிம்பிளாக ஒரு 10 வயசு குழந்தைக்கு புரிய வைக்க முடியும் அப்படிங்கிறது இது பண்ணுவோம். ஸோ ரீசர்ச் பண்ணிவிட்டு எங்கள் டீமில் வந்து கிரியேட்டிவ் கான்டென்ட் ப்ரொடியூசர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருக்குது. அவங்க வந்து அவங்களுக்குள்ளேயே பிச் பண்ணிப்பாங்க அந்த ஐடியாஸை. ஸோ இதுதான் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியாவில் வந்து அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க அப்படின்னா they'll start the scripting. ஸ்கிரிப்டிங் முடிச்ச உடனேயும் ஒரு குவாலிட்டி செக் இருக்கும். இது வந்து ஒரு 5 வயசு குழந்தைக்கு புரியுதா, 10 வயசு குழந்தைக்கு புரியுமா அப்படிங்கிறது. அது எல்லாம் டிக்குமே இதுவாயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தான் ஷூட்டிங் அப்போவும் வந்து லைக் என்னதான் வந்து கான்டென்ட் ஸ்கிரிப்ட் எல்லாம் நல்லா இருந்தாலும் அந்த கேரக்டர் இல்லை அப்படின்னா இது போகாது. இப்போ உங்களுக்கே வந்து ஒரு கேரக்டரா தான் எல்லாருக்கும் வெளியில தெரியும். இப்போ ஆதித்யன் வந்து கான்டென்ட்டுக்காக தெரிஞ்சிருந்தாரு அப்படின்னா உங்களோட பேஜ் இன்னைக்கு டிஆக்டிவேட் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு இதுல போயிடுச்சு அப்படின்னா புதுசா நீங்க ஒரு பேஜ் ஆரம்பிங்க யாருமே உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. இன்னைக்கு உங்க பேஜ் போனாலும் நீங்க நாளைக்கு ஒரு பேஜ் ஆரம்பிச்சீங்கன்னா உங்களோட லாயல் ஃபாலோவர்ஸ் உங்களை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு உங்களோட கேரக்டர் பிடிக்கும். எல்லா கான்டென்ட் கிரியேட்டர்ஸும் எல்லா பிஸ்னஸ் மேனையும் வந்து ஆண்டர்பிரினர்ஸையும் வந்து நான் ஒரு கேரக்டரா வந்து பொசிஷன் பண்ணணும் அப்படின்னு தான் நாங்கள் யோசிப்போம். ஏன்னா கேரக்டர் ஒன்லி வில் பி ரிமெம்பர்ட், நாட் த கான்டென்ட் மறந்துடுவாங்க அவங்க பண்ற ஸ்வைப்ல. ஸோ கேரக்டரா எப்படி பொசிஷன் பண்ணலாம் அப்படிங்கறத யோசிப்போம். அண்ட் நானுமே ஒரு கேரக்டர் பில்ட் பண்ணியிருக்கேங்கிறத நம்புறேன். அதுக்கப்புறமா எடிட்டிங் இது ரெண்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா எடிட்டிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக எங்கேஜிங்காக பண்ணால் முடிஞ்சிடும். ஸோ இதுதான் வந்து எங்களோட கான்டென்ட் கிரியேஷன் ப்ராசஸ். இன்ட்ரெஸ்டிங். நாங்கள் பண்ணாத டிஃப்ரெண்ட் ஜானர் ஆஃப் கான்டென்ட் தான் நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ டெஃபினெட்லி தேர் இஸ் சம்திங் டு லேர்ன். இது உங்கள் வீடியோனாலும் நீங்கள் கட் பண்ணாலும் பண்ணிக்குவீங்க. இந்த கிளிப்பை எனக்கு தனியாக அனுப்புங்க, எங்கள் ஆஃபீஸில் நான் போட்டு காமிக்கணும்ல. ஒருவேளை நீங்கள் வீடியோவில் வைக்கலினா எங்காவது பேசுறது எங்கள் ப்ராசஸ் நான் ஏன்டா வீடியோவில் வைக்கணும் எடிட்டர் கட் பண்ணுவான் எனக்கு தெரியும். ஓகே, ஸோ கம்மிங் பேக் டு ஐ ஃபீல் யூ ஹேவ் அ வெரி ஸ்ட்ராங் கிரியேட்டிவ் டீம். ஓகேவா? ஸோ உங்கள் கிரியேட்டிவ் டீமை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கிரியேட்டிவ் டீம் பற்றி போகிறதுக்கு முன்னாடி வந்து கிரியேட்டர் கைட்லைன் என்ன தெரியுங்களா? நீ உன்ன மாதிரியே இரு, உன் இன்ட்ராக்ஷன் உன் சுற்றி இருக்கவங்க கூட எப்படி இருக்குமோ அதே இன்ட்ராக்ஷன் வந்து வச்சுக்க ட்ரை பண்ணு. அது சுற்றி இருக்கவனுக்கு பிடிச்சிருக்குன்னா அதே மாதிரி நிறைய பேருக்கு பிடிக்கலாம். இவ்வளோ சிம்பிளாக வச்சுக்கிறது தான் வந்து ஒன் ஆஃப் த ரீசன் தட் இது. இப்போ சஞ்சனா வந்து நீங்கள் போய் கலகலன்னு சிரிச்சு பேசினான்னா யாரும் பார்க்க மாட்டாங்க. கரெக்டு. ஏன்னா அவளுக்கு வரவும் வராது. முதல்ல அவளை மாதிரி அந்த ஆட்டிடியூடோட இருக்கிறது தான் வந்து மக்களுக்கும் பிடிக்கும். அதுதான் ரியல் கேரக்டர். நீங்கள் சொன்ன அதே கேரக்டர் டாப்பிக்கில் பேசணும்னா அண்ட் தட் இஸ் வாட் இஸ் ஒர்க். நான் இவ்வளோ பேசுவேன்,
சஞ்சனா இவ்வளோ பேச மாட்டாப்புல. அந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டரும் என்ன இருக்கோ அதை நேச்சுரலாக காமிக்கணும்னு நினைக்கிறது தான் ஃபண்டமெண்டலுங்க. ஐ டோன்ட் திங்க் எனி ஒன் கேம் ஃப்ரம் அ கிரியேட்டிவ் பேக்ரவுண்ட். எல்லாருமே இப்போ ஷெஃப்ஸே ஸ்பெசிஃபிக்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா யாருமே அந்த பேக்ரவுண்ட் வந்து வரல. அவன் காலேஜ் முடிச்சிருப்பான், காலேஜ் பிளேஸ்மெண்ட்டில் எடுத்திருப்போம். இங்கே வந்து இந்த ப்ராசஸ்க்கு வந்து அப்படியே ஃபைன் டியூன் ஆகி அவன் கிரியேட்டராக மாறிடுவான். பட் அட் த சேம் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா தெர் இஸ் ஒன் எடிட்டர் ஹூ ஜாயின்ட் முன்னாடி ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணவர் வந்து அப்படியே கான்டென்ட் கிரியேட்டராக மாறிட்டாப்ல. கிரியேஷன் சைடில் வச்சு ரைட்டிங் அண்ட் டைரக்டிங்க்கு வி ஹவ் ஒன் மோர் பர்சன் ஹூ வி ரீசென்ட்லி ஹையர்ட் லைக் 4 months பேக். இப்போ தான் அந்த ரைட்டிங்க்குன்னு ஒரு டீமே பில்ட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷெஃப்ஸு, குக்கு, நான் எங்களுக்கு என்ன சமைக்க வருதோ அதை எங்களுக்கு என்ன ஃபார்மேட்டில் சொன்னால் மற்றவங்களுக்கு புரியுமோ அப்படியே கேஷுவலாக பண்ண ஆரம்பிச்சது தான் கான்டென்ட்டாக இருந்துச்சு. இன்னைக்கு இப்போ நீங்கள் போட்ட மாதிரி கொஞ்சம் ப்ராசஸ்ஸு, நீங்கள் ஒரு ப்ராப்பர் ஒரு டெம்ப்ளேட் வச்சிருக்கீங்களா டீம்லேருந்து இந்த மாதிரி ரோல்ஸ் கொடுத்து அந்த ரோலை சைன் பண்ணி அந்த ரோலை பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறதுலாம் இன்றைக்கி தான் நாங்கள் பண்ணுறோம். வெரி ரீசென்ட்லி லைக் 5-6 months. இப்போது லெட்ஸே இப்போ கிரியேட்டிவ் டீம் வந்து நீங்கள் பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி இருக்கான்னு தெரிஞ்சால் தான் வந்து லைக் ஹையரே பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஹையரிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எதாவது இருக்கா உங்களுக்கு? ஷெஃப் இப்போ பார்த்தீங்கன்னா சஞ்சனா வந்து நான் இன்றைக்கும் நோட் பண்ணுறேன், வெரி ஸ்ட்ரிக்ட் அபவுட் இந்த குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கு, நாலேஜு, எவ்வளோ டேஸ்ட்டாக சமைக்கிறான், நைஃப் ஸ்கில் எப்படி இருக்குது, ப்ராக்டிக்கல் ஸ்கில் எப்படி இருக்குது, கிளீன்லினஸ் எப்படி இருக்குது, இது எல்லாம் எவாலுவேட் பண்ணுறாங்களே தவிர இதை பண்ணவே மாட்டான். ஏன்னா அவள் என்ன ஜட்ஜ்மெண்ட் வரானா இது எதுவுமே இல்லாத நானே இங்கே ஓட்டுறேன். விச் இஸ் வந்து இதெல்லாம் பேசிக். ஒரு நல்ல ஷெஃபாக இருந்தாலும் நான் எடுத்து நான் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, எனக்கு நல்ல ஷெஃப் கிடைக்கிறது தான் பிரச்சனை. நல்ல பேச தெரிஞ்ச ஷெஃப்க்கு எனக்கு தேவையில்லை. அவனுக்கு எவ்வளோ தெரியுமோ அவனை வச்சு நான் கிரியேட்டராக மாற்றிக்கிறேன். அண்ட் தட் has actually worked for us. So if theoretically பார்த்தா நான் ஒருத்தனை ஹையர் பண்ணுறதா இருந்தால் கிரியேட்டிவிட்டியும் சேர்த்து யோசிச்சிருப்பேன். பட் since Sanjana is hiring for this role, I don't think she cares about it. பட் அது அவங்க வந்து சுற்றி இருக்க என்விரான்மெண்ட் இருக்குல்லங்க, எல்லாமே அப்படி இருக்குது. இப்போ நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்லேயே எடுத்து பாருங்க, you have a lot of creative people. Do this experiment. Take someone who you think is not creative, put him inside this room. He doesn't have a choice other than ending up being like others. அது அவன் டியூன் ஆகிக்குவான். அது வந்து மெஜாரிட்டியோட கல்ச்சர் அப்படி இருக்குன்னா மைனாரிட்டி வந்து மாறிடும். கரெக்ட். அது வந்து உங்கள் ஆஃபீஸ்லேயே நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அப்படி தான் இருக்கும். ரேதர் உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் அந்த ரோலுக்கே எடுத்துருக்க மாட்டீங்க. அவன் ஒரு நல்ல கிரியேட்டிவ் பர்சனாக மாறியிருப்பான். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள் இருந்திருக்கும். அவங்க அது மாதிரி தான் வி சி ஹைரிங் பீப்புள். லைக் இப்போது நீங்கள் செஃப்ஸை பற்றி பேசுகிறீங்க, லைக் ஆன் ஸ்க்ரீன் பீப்புள் பற்றி பேசுகிறீங்க. தேர் வில் பி பீப்புள் ஹூ ஆர் ஒர்க்கிங் பிஹைண்ட் த சீன்ஸ், எடிட்டராக இருக்கட்டும், டேரக்டர்ஸாக இருக்கட்டும். ஸோ அவங்கள கண்டிப்பாக க்ரியேட்டிவாக இருந்தாகணும். ஒரு லெவலுக்கு அந்த ஸ்டோரி டெல்லிங் எபிலிட்டி எப்படி இருக்குது, ஒரு குட்டி கான்டென்ட் ஆன்லைன் கொடுத்து எப்படி எழுதிட்டு வாங்க, இல்லை இந்த ஷோ வந்து ஒரு செக்மெண்ட்ஸாக நீங்கள் பிரேக் டவுன் பண்ணணும், வாட் ஆர் த கைண்ட் ஆஃப் செக்மெண்ட்ஸ் தட் யூ வில் பிரேக் இட் டவுன். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வி கிவ் தெம் அ ஃபியூ டாஸ்க்ஸ் டியூரிங் இன்டர்வியூ. இப்போ இந்த கிரியேட்டர் ஹையர் பண்ணோம்ல அப்போல்லாம் அந்த மாதிரி நிறைய பண்ணோம். சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு கேம்பெயின் இந்த ப்ராடக்ட் ரிலேட்டாக பண்ணால் நீ எப்படி யோசிப்பேன், அந்த மாதிரி பார்ப்போம். அந்த ஸ்பார்க்ஸ் தெரிஞ்சிடும்ல, ஏன்னா நம்மளே கிரியேட்டராக இருக்கோம் அப்படிங்கும்போது வந்து இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்ப்பா அப்படின்னு தோணும்ல. நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக காமிக்கிறவங்கள வந்து வி கோ ஹெட் அண்ட் சூஸ் தட் அஸ்யூமிங் தட் தேர் கிரியேட்டிவ். ஓகே டன். ஸோ இப்போ வந்து நான் உங்கள் கான்டென்ட் எல்லாம் பார்க்கும்போது உங்கள் டீம் வந்து லைக் இட்ஸ் அ ஃபன் கல்ச்சர் டு ஒர்க் தேர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆஸ் அ சிஇஓவா, லீடராக அதை வந்து நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரெயினாக பார்க்குறீங்களா? டு யூ ஹேவ் பவுண்டரிஸ் வித் யுவர் டீம்? அந்த ஆஸ்பெக்ட்ல எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க. ஐ ட்ரை டு கீப் இட் வெரி சிம்பிள். They should know their roles, responsibilities and boundaries. What not to do has to be very clear. Forget what to do, what not to do. இது இருந்துச்சுன்னா then the overall you have that defined. ஒரு பிராண்ட் டாக்குமெண்ட்டே வச்சிருப்போம், which is வந்து இதெல்லாம் நம்ம பிராண்டாக பண்ணக்கூடாது அப்படிங்கிறலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப் லேட் வந்து லிக்கர் கண்டென்ட்லாம் வந்து வீடியோக்குள்ள இருக்கக்கூடாதுலாம் யோசிச்சோம். ஏன்னா நிறைய கிட்ஸ் வந்து சமைக்கிற வீடியோ பார்க்குறான்னு கேள்விப்படும். ஸோ லெட்ஸ் நாட் இன்ஃப்ளூயன்ஸ் தெம் இன் த ராங் வே. இந்த மாதிரி சில ஒரு சீரியஸாக மாற்றிருக்கீங்க. ஆமாம், மாற்றணும் இதெல்லாம் தான். ஸோ அந்த மாதிரி லேர்ன் பண்ணிவிட்டு அதெல்லாம் டூஸை விட டோன்ட்ஸ் தான் பெருசாக இருக்கும். பட் டோன்ட்ஸ் வச்சுருப்போம். இந்த மாதிரி பண்ண என்ன ஆகுதுன்னா தே நோ தேர் பவுண்ட்ரிஸ், தட் இஸ் ஒர்க். பட் அது தட் ஆஃபீஸ்க்குள்ள என்விரான்மெண்ட் இருக்குல்ல, ஐ டோன்ட் திங்க் வி இன்சிஸ்ட் ஆன் பீப்புள் கம்மிங் இந்த டைமில் வா, இந்த டைமில் போன்ட்டு. அண்ட் த குட் திங் அபவுட் இட் இஸ் சின்ஸ் தே நோ த ரோல்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இது என் கம்பெனிங்கிற ஃபீலிங் இருக்கனால தேவ் ஸ்டேட் பேக் டில் ஒர்க் ஃபார் ஒர்க்கிங் அன்டில் மார்னிங் எல்லாமே. பட் வி ஹவ் நெவர் டோல் தம் யூ ஹேவ் டு ஸ்டே பேக். அப்படிங்கும்போது வெரி லெஸ் மேனேஜிங் ஆஃப் பீப்புள் தேவைப்படுது. அந்த வெரி லெஸ் மேனேஜிங் ஆஃப் பீப்புள் இருக்கிறதுக்கான ரீசன் வந்து நம்ம செட் பண்ணுற கல்ச்சர், அது ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத நான் நம்புகிறேன். அது இருக்கிறதுனால இன்னைக்கு த கல்ச்சர் இஸ் ஃபன், தே லைக் டூயிங் வாட் தே டிட். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா இன்டர்னல் பேட்மிண்டன் டோர்னமெண்ட் இருக்குது 7 to 9. ஸோ அந்த மாதிரி தே ஆர்கனைஸ் ஸ்டஃப் லைக் திஸ், தே டூ இன்ட்ரெஸ்டிங் திங்ஸு. மற்றவங்களை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு ஃபுட்டு வந்து ஆஃபீஸ்க்கு வந்துடும். எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஸ்நாக் ஏரியாவே இருக்கும். அதை வீக்லி ட்வைஸ் ரீஃபில் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்நாக்ஸ்லாம் வாங்குவானுங்க. ஸோ you give them
freedom and you give them that playing field, they'll start doing that. ஓகே. இப்போ வந்து இந்த நீங்கள் எஸ்ஓபிஸ் லைக் இந்த பிராண்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து டிஃபைண்டாக வச்சுக்கிறது லைக் இப்போ கம்பெனியோட கல்ச்சருமே ஒரு ஒரு கம்பெனியோட ஸ்கேலபிலிட்டியை வந்து இன்டைரக்டாக அஃபெக்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இஸ் த அந்த எஸ்ஓபி அண்ட் பிராண்ட் டாக்குமெண்ட் மட்டும்தான் அது வந்து சேவ் பண்ணுதா? எஸ்ஓபி அண்ட் பிராண்ட் டாக்குமெண்ட் ஸ்பெசிஃபிக்கலி as a பிராண்டாக நீ என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது மட்டும்தான். பட் கம்பெனி கல்ச்சர் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் டாப்பிக்காக பார்க்குறேன். கம்பெனி கல்ச்சர் வந்து ஐ சர்டன்லி பிலீவ் தட் இட்ஸ் நாட் சம்திங் தட் யூ ரைட் இட் இன் அ டாக்குமெண்ட் வேர் எவரிஒன் ரீட்ஸ் அண்ட் திங்ஸ் தட் திஸ் ஹவ் யூ ஹேவ் டு பிஹேவ். நடக்கவே நடக்காது. கம்பெனி கல்ச்சருங்கிறது ஒவ்வொரு நாளாக நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்கிறத பார்த்து தான் அந்த கல்ச்சர் இருக்கும். இப்போ ஒரு வேளை நீங்கள் வந்து ஆஃபீஸ்க்கு லஞ்ச் டைமில் வரீங்கன்னா நான் யார்கிட்டையும் சொல்ல தேவையில்லை. நீங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தீங்கன்னா கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க. ஆஃபீஸில் இருக்கிற டீ போடுற அக்கா தான் பண்ணட்டில்ல, யாராக இருந்தாலும் கூப்பிட்டு போய் உங்களுக்கு உட்கார வைப்பாங்க. தண்ணி பாட்டில் கொண்டு வந்து தருவாங்க. டீ காஃபி சாப்பிட்றீங்களான்னு கேட்பாங்க. போய் டீ காஃபி சொல்லிட்டு வருவாங்க. லஞ்ச் டைமுக்கு வந்தீங்கன்னா வாங்க போகிற சாப்பிட போகலான்னு கூப்பிட்டு போவாங்க. இது வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி, திஸ் ஹவ் வி ஹவ் டு ட்ரீட் பீப்புள்னு ஹாஸ்பிட்டாலிட்டின்னு போட்டு சைடு போட்டு நான் எழுதலை. நான் பண்ணுறதை பார்க்குறானுங்க. அப்படி எங்கூட ஆரம்பித்த 2-3 பேர் அவனும் அதை பண்ணியிருப்பான். இன்றைக்கி 30 பேர் அதை பண்ணும்போது மற்றவங்க 40 பேருக்கு வேறு சாய்ஸ் இல்லை, அதே தானே பண்ணுவாங்க. அதான் சொல்லுவாங்க, ஸ்டார்ட் அப் வந்து ஒரு ஃபவுண்டர்ஸ் ஒரு மைண்ட் செட்டில் தான் இதுவாகும். இன்டெரக்ட்லி நம்ம என்ன பிலீவ் பண்ணுறோமோ நம்ம பிலீஃப் சிஸ்டம் தான் கல்ச்சராக மாறும். அதை நம்ம நியாயமாக கரெக்டாக பண்ணோம்னா டீம் will end up following that anyway. Okay. So the culture is something that you live every day. Okay. It's not one document. Okay. And I believe in that and we try to live up to that expectation. ஓகே. அண்ட் ஆல்சோ இந்த ஒரு பிலீஃப் இருக்குது என்னென்னா கிரியேட்டிவ் பீப்புள் ஆர் த மோஸ்ட் டிஃபிகல்ட் பீப்புள் டு ஹேண்டில் இன் அ கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு. வாட் யூ திங்க் அபவுட் தட்? ஏன்னா அவங்களால நம்ம அவங்களுக்கு ஒரு கன்ஸ்ட்ரெயினே போட முடியாது. 2 hours ஒரு ஒர்க் நீ முடிக்கணும் அப்படின்னா அது அவங்களால பண்ண முடியாது சின்ஸ் தே ஆர் கிரியேட்டிவ். எங்கள் கேஸில் ஐ டோன்ட் ஃபீல் தட் வே. ஐவ் நெவர் ஃபெல்ட் தட் தேர் டிஃபிகல்ட் டு மேனேஜ். Fortunately we have people who understand that some things have to be done at some point because they can take infinite time to do anything. பட் we all have only finite timeல. ஸோ இதுக்குள்ளே முடிக்கணுங்கும் போது வேறு ஆப்ஷன் இல்லை. அதுக்குள்ளே உன்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணுங்கிறது வந்து பண்ண they end up figuring out that. So எங்களுக்கு பர்சனலாக ஐ ஹவ் நெவர் ஃபெல்ட் தட் இட்ஸ் அ ஹியூஜ் சேலஞ்ச் ஆர் எனிதிங். ஓகே. when building a team ஏதாச்சும் ஃபெயிலியர்ஸ் ஆர் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? டெஃபினெட்லி கல்ச்சர் ஃபிட் இல்லாமல் இருந்திருக்கு. நானே பச்சையாக சொல்லணும்னா இந்த 4.5 years there have been folks who joined us who probably didn't put the same kind of effort that rest of them put. அப்போல்லாம் எனக்கு துண்டாக தெரியும், இவங்க பாரு செம்மையாக ஓப்பிடுறாங்க, இந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் வேலைக்கே வந்து இதுக்கே எனக்கு டயர்ட் ஆகுது, இதுக்கே எனக்கு மென்டலாக ட்ரெயின் ஆகுது அப்படின்னு கதை சொல்கிற காலங்கள்லாம் இருக்குது. பட் இன்னைக்கு மெஜாரிட்டி, நான் சொன்ன மெஜாரிட்டி மைனாரிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி மெஜாரிட்டி எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னா தே பிலீவ் இன் வாட் தே டூ, தே ஒர்க் அண்ட் தேர் லாயல் டு த ஒர்க் விச் மேக்ஸ் தம் கண்டினியூ டு ஒர்க் அண்ட் கண்டினியூ டு டெலிவர் ஸ்டஃப். விச் மீன்ஸ் தட் அந்த மைனாரிட்டி வந்து ஓப்பிடுச்சுன்னா எனக்கு துண்டாக தெரியும். துண்டாக தெரியும் போது அவங்களால அப்படி இருக்க முடியாது. நம்ம நினச்சிக்குவோம் உட்காந்துட்டு as a ஃபவுண்டர்ஸாக சிஓஸாக வந்து நான் 5 பேர் தானே டேரெக்டாக மேனேஜ் பண்ணுறேன், அந்த 5-6 பேர் தானே மீதி 80-90 பேர்த்த மேனேஜ் பண்ணுறாங்க, ஸோ நமக்கு யார் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு தெரியாதுன்னு நம்ம நினைப்போம், which is to an extent true. பட் அந்த ஆஃபீஸ் ஃப்ளோரில் டே டு டே இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே யார் வேலை செய்கிறா யார் வேலை செய்யலைங்களா கிளியராக தெரியும். இப்போ நான் ஓப்பனாக வந்து உங்கள் ஆஃபீஸ்லேயே வந்து கேட்குறேன்னு வைங்க, உங்கள் ஆஃபீஸ்லேயே அதிகம் ஒப்பிடிக்கிறது யார் வேலை செய்யாமல் அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு ஒரு பேர் ஞாபகம் வரும். நீங்கள் சொல்ல மாட்டீங்க, ஆனால் பேர் ஞாபகம் வரும். யாருப்பா புதுசாக ஜாயின் பண்ணாங்க, செம்ம பர்ஃபார்மரு, இப்படி முக்கி வேலை செய்கிறாங்க, அதுக்கு ஒரு பேர் உங்களுக்கு வரும். விச் மீன்ஸ் தட் எனக்கு தெரியுதோ இல்லையோ சுற்றி இருக்க ஃப்ளோரில் இருக்க எல்லாத்தையும் தெரியுது. கரெக்ட். அதில் சொல்ல தான் பண்ணிக்கிறோம். விச் மீன்ஸ் தட் அந்த மைனாரிட்டி அந்த கல்ச்சர் இருந்துச்சுன்னா மெஜாரிட்டி பார்த்து அவங்களுக்கு வேறு சாய்ஸே இல்லை, ஒன்று மாறுவாங்க இல்லை வெளில போயிடுவாங்க. அண்ட் அந்த மாதிரி வெளில போனது நிறைய இருக்குது, நாங்களே வேணான்னு லெட் கோ பண்ணதும் நிறையா இருக்குது. ஓகே. இது வந்து லைக் என்னோட ஒரு டிஃபிகல்ட்டியாக கேட்குறேன். லைக் நான் இது ஃபேஸ் பண்ணியிருக்கேன். லைக் நம்ம வந்து அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்லியாக, நீங்களும் ஃப்ரெண்ட்லியாக தான் பழகுறீங்க உங்கள் டீம்மேட்ஸ் கிட்ட. ஃப்ரெண்ட்லியாக பழகும் போது ஃபயரிங் தெம் it won't be difficult. It's a tough thing, but it's the right thing to do beyond a point. அது நான் ஃபயரிங்கே சொல்லித்தரேன். ஒருவேளை நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூச்சப்பட்டீங்கன்னா சொல்லுங்கள். First 5 seconds I'll tell them the reason that we are sitting and meeting is because I want to let go of you. இந்த கெடா வெட்டுறதுக்கு முன்னாடி கெடாயை தொடவி கொடுத்துட்டு இப்படி கொஞ்சிட்டு இருந்தீங்கன்னா பிரயோஜனம் இல்லை. என்ன இருந்தாலும் போட்டுருங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா finish with the blow. Okay. That is the right thing to do. அது கொஞ்சம் அழகாக முடியெல்லாம் சரி அப்படி நீங்கள் அழகுப்படுத்திட்டு பண்ணுறதுல ஒன்றும் நடக்க போகிறதில்ல. They'll anyway know that that's what is happening. ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு then you go with the reasons saying that these are the reasons why.
You can always have another opinion, you can always defend this, but I've clearly made up my mind. I won't let go ன்னு சொல்லிட்டீங்கன்னா you can still hear their explanation. What is the feedback? You still think that we have made a wrong decision? Fine, I'm happy to listen to your feedback. Thank you சொல்லி முடிச்சிருங்க. People are mature enough to understand that if you're let go, they're let go. I can tell you, even for people who have I personally let go, I don't think anyone has a sour feeling about me. Correct. They can still pick up the call and call me, and I always try to finish off on that note. அந்த நம்மளை போய் பிச் பண்ணுற அளவுக்கு நான் நடந்துக்க மாட்டேன்னு நான் நம்புறேன். இதையும் தாண்டி பண்ணுவாங்க பீப்புள், தட்ஸ் நாட். பட் அட்லீஸ்ட் மெஜாரிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐ ஸ்டில் ஹேவ் அ கிரேட் ரிலேஷன்ஷிப் வித் அவுட் சைட் ஆஃப் குக்ட். வெளியில் குக்டுக்கு வெளியில் ஐ எம் ஆதித்யன், யூ ஆர் XYZ. We can still share a friendship, we can still share a relationship, but your role here wasn't what I expected. That is why you are let go ன்னு சொல்லி முடிச்சுக்கணும். Okay. It comes with experience, it comes with time. It is still painful. At the end of the day, you'll feel shit. இவங்களை வச்சிருந்தமே அப்படின்ட்டு I might have done it 30-40 times. Okay. Even the 40th time feels like shit. It is never easy. But should you do it? Yes, because you have an even higher responsibility, because the company you are running it. Correct. And that loyalty has to be higher than any of this. Correct. ஒரு பர்சனலாக எனக்கு கஸ்டமருங்கிறதுக்காக நீங்கள் வந்து கம்பெனிக்கு துரோகம் பண்ண முடியாது. இப்படி யோசிச்சு பாருங்க. Correct. Then the decision is easier for you. It is tough, but still it has to be done. ஓகே. உங்களோட ஒரு சில வீடியோஸில் பார்த்துருக்கேன், நீங்களே வந்து சொல்லியிருக்கீங்க என்னோட 1 million என்னோட வீடியோ 1 million போகலன்னு சொல்லிட்டு டீமில் எல்லாரும் திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து உங்கள் டீமுக்குள்ள ஒரு கல்ச்சரா? ஆமாம்மாங்க, கடைசி 2 வீடியோவும் எனக்கு வந்து கொஞ்சம் பல்பு தான். சரி, அது வந்து இட்ஸ் அ ஃபேஸ். ஐ ஆல்சோ ஃபீல் தட் இட்ஸ் அ ஃபேஸ். ஐ ஆல்சோ ஃபீல் டெரிபிள் அபவுட் இட். பட் ஐ ஹவ் அதர் ப்ரையாரிட்டிஸ்னால வந்து இது என்ன பரவாயில்ல, வில் ஃபிகர் இட் அவுட், தேர் ஆர் பிகர் ப்ராப்ளம்ஸ் டு சால்வ்ங்கிற எண்ணத்தில் இருக்கேன். பட் ஐ ஆல்வேஸ் ஃபீல் தட் I have to be as competitive as everyone else in the room. If I am not putting that effort, if I am not, out of all the people, I have the most excuse. 2 நாள் ஊரில் இல்லை, நான் இப்போ ஃபண்ட் ரைஸ் பண்ணுறோம், கேபிட்டல் ரைஸ் பண்ணுற டைம்லலாம் அத்தனை வேலை இருக்குது. I have the best excuses in the entire team. Honest excuses also. But it's still excuse. Doesn't matter. You signed up for being a creator and cooked. You are supposed to give 1 video a week. Cooked is different, cooked TV is different. Same, all same. Okay. You signed up being a creator, creating 1 video a week. அந்த ஒரு வீடியோ எனக்கு நான் டைம் இல்லாதனால நான் அரைகுறையாக பண்ணேன்னா அப்புறம் எதுக்கு பண்ணுறேன்? பண்ணுறது ஒழுங்காக பண்ணேன். ஸோ 1 million போகலன்னா எனக்கு அசிங்கமாக தான் இருக்கும். எவனும் வந்து மூஞ்சியில் ரப் பண்ண மாட்டான், பாரு உன் வீடியோலாம் போகிறதில்ல, என் வீடியோலாம் போகுது அப்படின்னு சொல்ல மாட்டானுங்க. பட் எனக்கு அது தோணும், நம்ம எஃபர்ட் போடலையே, பரவாயில்ல அவன் எஃபர்ட் போடுறான் அதனால போகுது, நம்ம அடுத்த ஒரு கான்செப்ட், நமக்கு ஒர்க் ஆகிற கான்செப்ட் நம்ம கண்டுபிடிக்கலையே அப்படிங்கிற ஒரு டர்த் ஆஃப் ஐடியாஸாக இருக்குது. எதுவுமே உருப்படியாக வர மாட்டேங்குது, அது இருக்கிறதெல்லாம் மொக்கையாக இருக்குது, ஆல்ரெடி பண்ணதை மாவே அரைச்சிட்டு இருக்கோமே அப்படிங்கிற ஃபீலிங்லாம் எனக்கு நிறையா வரும். அங்கே போயிட்டு எதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு தோணும். அண்ட் த கம்ஃபர்ட் தட் ஐ ட்ரா இஸ் 3 வருஷமாக 2.5 வருஷமாக பண்ணுற இந்த மாதிரி 3 வாட்டி 4 ஃபேஸ் வந்திருக்கு. ஒவ்வொரு ஃபேஸ்லையும் ஆல்வேஸ் ஃபிகர்ட் அவுட் இல்லை. I mean, you are figuring out how to build a company. Can't you figure out how to figure out another good video? That's the smallest problem to solve. You will solve. You feel bad about it, it's okay. But you will anyway still solve it. அப்படிங்கிற திமிரில் போட அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம், நானே போயிடுவேன். ஓகே, லைக் இந்த வீடியோ வந்து வைரலாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது மெட்ரிக்ஸ் வச்சு ஜட்ஜ் பண்ணுவீங்க? அட்லீஸ்ட் 1 million போகணும். இல்லை, ஏதாவது மெட்ரிக்ஸ் வச்சு ஜட்ஜ் பண்ணுவீங்களா ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே? கண்டிப்பாக. அதோட நீங்கள் சொன்ன மாதிரி டேம் மாதிரி இது எத்தனை பேருக்கு ரிலேட்டபுளாக இருக்கும், இது கோயம்புத்தூர் ஜோனுக்கு மட்டும் ஓடுமா, தமிழ்நாடு ஃபுல்லாக ஓடுமா, அது பேன் இண்டியா ஓடுறதுக்கு சான்ஸ் இருக்கா, அது என்ன, இது வந்து ரீஜனல் வாய்ஸ் ஓவர் கண்டென்ட்டா, ASMR கண்டென்ட்டா, ஒரு ரொம்ப காமனான இன்க்ரீடியன்ட் லைக் எக்கு அந்த மாதிரி வச்சு பண்ணுறோமா, இல்லை இது சிம்பிள் இனோவேஷன் ஒரு கேட்டகரி வச்சுருக்கோம், இது ரொம்ப சிம்பிளான இனோவேஷன், சிம்பிளாக இருக்கும் பட் ஆனால் இப்படி ஒரு இனோவேஷன் நான் எதிர்பார்க்கலேன்னு இருக்கும், இது எந்த பக்கெட்டுக்கு கீழே வருதுன்னு யோசிப்போம். அதுக்குன்னா இது இவ்வளோ பெருசாக போகணும்னு ஒரு ஆன்டிசிபேஷன் இருக்கும். இப்போ மானஸ் வந்து மஞ்சூரியன் 65 போட்டான், ஐ தாட் இல் டூ வெல் பிகாஸ் மஞ்சூரியன் ஃப்ளேவரில் 65 மாதிரி பொறிச்சு யாரும் பண்ணதில்லை. பட் மேபி ஃபார் சம் ரீசன் தட் வீடியோ டிடன்ட் டூ வெல். ஐ வாஸ் டிசப்பாயிண்டட் பிகாஸ் த ஐடியா வாஸ் மைண்ட், பட் ஹி எண்டட் அப் டூயிங் இட் தான். பட் இட் டசன்ட் மேட்டர், இட் டென்ட் ஒர்க், வில் கோ. பட் அந்த மாதிரி ஆசைப்படுவோம் இதெல்லாம் வச்சு இவ்வளோ போகும்ட்டு. பட் எவ்ரி வீடியோ இஸ் அன் அட்டெம்ப்ட் டு டூ அட்லீஸ்ட் 1 million. பட் நாட் எவ்ரி வீடியோ டஸ். நீங்கள் வந்து இப்போது ASMR வீடியோ, இப்போ மஞ்சூரியன் 65 சொன்னீங்களே, அது வந்து ஒரு ASMR வீடியோ மாதிரி, அதில் தெளிவாக என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடுறீங்கன்னு தெரியாது. Do you mention that in the caption? Captionல இருக்கும். Every recipe video is actually uploaded on the app. Okay. Which is app. But captionல வந்து captionல போடுறதுக்கு பதிலா we try to redirect them to the app.
ஓகே, பட் அதோட ரீடைரக்ஷன் தெளிவாக இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட் போட்டுட்டு we usually pin it by saying that the full recipe is available in the cooked app and it's absolutely free to download, சொல்லிட்டு we try to do it. ஓகே, and people அதுக்கு மேலே DM பண்ணுறவங்களுக்குலாம் we actually share the link. ஆக்சுவலாக குக்டோட ஆப்பை பற்றி நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். லைக் மசாலாக்கு இருக்கிற அளவுக்கு குக்டோட ஆப்பை பற்றி நிறைய பேருக்கு அவேர்னஸ். ஏன்னா நாங்களே கான்சியஸாக அதை ரொம்ப பண்ணுறதில்ல. ஏன் பண்ணுறது இல்லைன்னா உங்களுக்கு ஒரு 60 கண்டென்ட் தான் போடுறீங்க மாதம், 45 to 60. அதில் எத்தனை விஷயத்த பேச முடியும்? அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்னு பார்த்தீங்கன்னா நீ கன்சியூமர் ப்ராடக்ட்ஸோட டிஸ்ட்ரிபியூஷன் எங்கே அவைலபிளாக இருக்குங்கிறது. ஸோ இதை பேசினா பிஸ்னஸ்க்கு டைரக்ட் இம்பாக்ட் இருக்குங்கிறனால அது பண்ணாம விட்டுறோம். பட் மேபி வில் ஸ்டார்ட் டாக்கிங் அபவுட் இட். இல்லை, குக்டோட ஆப்பில் வந்து ரொம்ப 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 எஃபெக்டிவான ஒரு ஃபீச்சர் இருக்குது. லைக் வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ்லாம் வச்சு சமைக்கிறது நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா அதை வச்சு என்னெல்லாம் சமைக்க முடியும் அப்படிங்கிறது இட் இஸ் கிவிங் மீ லிஸ்ட். கரெக்ட். ஸோ அது வந்து ஆக்சுவலாக ஒரு அண்டர் ரேட்டட் ஃபீச்சர்னு நான் நினைக்கிறேன். அது ப்ளஸ் அந்த குக்கிங் மோடே பார்த்துக்கிங்களா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குக்கிங் மோட் இருக்கும். இட்ஸ் பிரில்லியன்ட் ஃபீச்சர். இதெல்லாம் தான் நான் 2018 வந்து டாக்குமெண்ட் எழுதினேன். குக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்படிலாம் ஒரு டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்ணிட்டு அதுதான் இருக்கு. பட் அதை விட கன்சியூமருக்கு ஈஸியாக தெரியறது வந்து ப்ராடக்ட் எடுத்தோம், அவங்களுக்கு சுக்கா சொன்னாங்க பாருங்க, எடுத்தோம் 1/2 கிலோ கறி போட்டோம், சுக்கா மசாலா போட்டோம், வருத்தமா சுக்கா முடிஞ்சு. தட் இஸ் சம்திங் தட் இஸ் ஈஸியர் டு கன்வே. அதனால ஃபோக்கஸில் வந்து அதுதான் ப்ரையாரிட்டியாக போகுது. பட் டெக்கில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுமே ஒரு வருஷமாக சார்ட் ஆஃப் slowed it significantly. Okay. Maybe இந்த ஏப்ரலுக்கு மேலே we might still invest a little bit more in terms of upgrading stuff. Okay. கொஞ்சம் வந்து இந்த ஏஐ இன்டெகிரேஷன்லாம் கொண்டு வந்து அந்த மாதிரி போகிறதுல வந்து ஒரு பாட்டை வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி இருக்குன்னு கேட்டால் ஆன்சர் சொல்கிற மாதிரி அதெல்லாம் we want to do. We'll hopefully do this year. ஓகே, அண்ட் குக்டோட சூப்பர் மார்க்கெட் ப்ராடக்ட் பிளேஸ்மெண்ட்டு அதில் ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருக்கா? ரொம்ப நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நான் பார்க்குறது என்னன்னா குக்டோட கலர். இப்போ ஆரஞ்சுனா எனக்கு குக்டு தான் ஞாபகம் வரும். கரெக்ட். இந்த ஒயிட்டுமே பார்த்தீங்கன்னா யாருமே மசாலா செக்மெண்ட்டில் ஒயிட் இல்லை. ஸோ நாங்கள் வந்து அந்த ஒயிட் கலரை ஓன் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம் மசாலா செக்மெண்ட்டில். ஸோ தட் சம்திங் கான்ஷியஸாக நாங்கள் பண்ணது. அந்த ஒயிட் கலர் ஆக்சுவலி differentiates ourselves from the rest of the masalas. That was a conscious decision. And orange வந்து ஆரம்பிக்கும் போது ஆரஞ்சில் ஆரம்பித்தோம். We are continuing with that orange. இல்லை, அந்த சூப்பர் மார்க்கெட் பிளேஸ்மெண்ட் ஏதாவது ஸ்ட்ராட்டஜிஸ் என்னன்னாங்க, சூப்பர் மார்க்கெட் வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே கன்சியூமர் வந்து அதிகமாக மசாலா வாங்கக்கூடிய இடம் வந்து சூப்பர் மார்க்கெட் தான். ஆன்லைனில் இல்லை, ஆன்லைனில் மசாலாலாம் வாங்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் நம்ம இந்த ரூமில் இருக்கவங்க எத்தனை பேர் ஆன்லைனில் மசாலா வாங்கியிருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க. பட் ஆனால் க்ரீமு, ஃபேஸ் க்ரீமு, லிப்ஸ்டிக், லிப் கிளாஸ்லாம் வாங்குவீங்க. If I'm not wrong, correctங்களா? Because that's a planned purchase and you're going to save it and use it for a while. இன்னைக்கு வாங்கி இன்றைக்கே கன்சியூமர் ப்ராடக்ட் நீங்கள் ஆன்லைனில் வாங்க மாட்டீங்க. ஏன்னா வாங்கி 2 நாள் கழிச்சு வரும், சமைக்கிற மூடே இருக்காது. ஸோ சூப்பர் மார்க்கெட்டோ ஒரு குவிக் காமர்ஸோ கிரேட் பிளாட்ஃபார்ம். ஸோ அது தெரிஞ்சு தான் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஹெவியாக ஆரம்பித்தோம். இன்றைக்கி சென்னையில் வந்து அபவுட் 700 சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட இன்னொரு 400-500 கவர் பண்ணால் என்டையர் சென்னை கவர் ஆகிடும். அங்கே சில ஸ்டோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டோர்ஸ்லாம் பெரிய டிஸ்பிளே இருக்கும், விச் இஸ் வந்து என்டையர் ரேஞ்ச் ஆஃப் குக்டு இருக்கும். சில ஸ்டோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதே அளவுக்கு வால்யூம் விற்காது. அங்கே அத்தனை பிளேஸ் பண்ணுறதுல வந்து பிரயோஜனமே இல்லை. அங்கே கொஞ்சம் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் கம்மியாக இருக்கும். பட் த சிம்பிள் ரீசன் வை சூப்பர் மார்க்கெட் அஸ் அ டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் ஒர்க்ஸ் ஃபார் அஸ் இஸ் தட் இஸ் வேர் கன்சியூமர்ஸ் ஆர் பையிங் தீஸ் சார்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இல்லை, நான் ஏன் இந்த கொஸ்டின் உங்ககிட்ட கேட்டேன்னா, நான் சூப்பர் மார்க்கெட்டில் குக்டை வந்து இங்கே இப்படி பார்த்ததில்லை, இங்கே தான் பார்த்துருக்கேன். அது நம்ம சேல்ஸ் ஆளுகளோட திறமை தாங்க. போய் அவங்க வந்து பேசி ரிலேஷன்ஷிப் வச்சு தான் வாங்க முடியும். சில சூப்பர் மார்க்கெட்ஸில் வந்து கீழே தான் வைப்பான், நம்ம கேட்டு சார் மேலே வைங்க சார். நான் கீழே வச்சு பார்த்ததில்ல. நம்ம வியாபாரம் நல்லா கொடுத்தோம்னா அதெல்லாம் நம்ம கேட்கலாம் தாராளமாக. நல்ல வியாபாரம் வந்துச்சுன்னா அவங்க தாராளமாக வைப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து வியாபாரம் இருக்கணும். நீங்கள் அந்த கடையில் நல்ல வியாபாரம் போயிட்டு இருக்க கடையாக இருக்கும். ஓகே, இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா கடையும் போனீங்கன்னா நல்ல வியாபாரம் கடை. இந்த சென்னை கிராசஸ், அங்கே இருக்க நீலகிரி மயிலாப்பூர் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்க கடை. ஓகே, ஆல்ரெடி ஆச்சி, சக்தி இந்த மாதிரி வந்து ஜெயின்ஸ் வந்து மசாலா இதில் இருக்கும்போது how are you being differentiated அவங்கள இருந்து? From a product level, we are trying to be different by giving people more variety than what they have used to. ஆச்சி, சக்தி கொடுக்குறத விட வெரைட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். We are making it slightly convenient by giving a few more specialty ingredients into the product, like ginger, garlic, onion. We are actually adding into the product so that you don't have to add it extra. அந்த மாதிரி there are smaller ways where we are trying to differentiate. And the third and the most important way is content is making us tell the story to a lot of people. இல்லைனா வந்து ஆச்சி ஒரு புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணாங்கன்னா அது மார்க்கெட்டுக்கு போகணும், 4 கஸ்டமர் வாங்கணும், பிடிச்சிருந்தா அது ரிப்பீட் வரும். அவங்க கதை சொல்கிறது வந்து டிவியில் அவங்க சொன்னால் உண்டு. நம்ம வந்து சோஷியல் மீடியா அந்த கதையை நிறைய பேர்த்து சொல்ல முடியலாம். இந்த 3ம் சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு எஃபெக்ட் கொடுக்குது, விச் இஸ் வேர் அந்த மசாலா வாங்கிட்டு இருக்கவங்க அட்லீஸ்ட் ஒரு டைமாவது குக்டு ட்ரை பண்ணலாமே ட்ரை பண்ணுறாங்க. Hopefully that will continue to compound over a period of time and that will help us build
தேர் பிக் கம்பெனிஸ் நோ டவுட். பட் நாங்களும் ஒரு டீசெண்டான மார்க்கெட் ஷேர் எடுக்கிற அளவுக்கு வந்து வளர முடியும்னு நம்புகிறோம். ஏன்னா மசாலாஸ் மார்க்கெட் தமிழ்நாடு இஸ் அ வெரி பிக் மார்க்கெட். மசாலாஸ் மார்க்கெட் ஆர்கனைஸ்ட் மார்க்கெட் இஸ் கண்டினியூஸ்லி க்ரோயிங் மார்க்கெட். ஹோப்ஃபுல்லி we are also ஒன் among them வருவோம்னு நம்புகிறேன். ஓகே, யூஆர் ஆல்ரெடி ஆன் இட். ஹோப்ஃபுல்லி. ஸோ லாஸ்ட் கொஸ்டின், ஒரு பிராண்ட் ஒரு பர்சனபிள் பிராண்டாக பில்டு பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது வந்து குக்ட் இஸ் அ கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் தட். ஸோ anyone who starting இந்த கன்சியூமர் செக்மெண்ட்டில் anyone who want to build a brand, அவங்களுக்கு வந்து ஒரு குயிக் ரன் த்ரூ மாதிரி நீங்கள் இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற நீங்கள் இப்படி தான் யோசிக்கணுங்கிற மாதிரி. நான் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்லுவேன்னா, புது பிராண்டுக்கு நீங்கள் என்ன விற்கிறீங்கிறத விட ஏன் விற்கிறீங்கிறது முக்கியம். நான் என்ன விற்கிறேன்னு சொல்கிறத, அப்போ அவங்க விமன் ஓட யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸே எடுத்துட்டாங்க. there's thousands of options that you're buying, but the option that you might end up choosing if it is a new brand is only because of the story of the brand. கரெக்ட். ஸோ நீங்கள் வாட்டை விட ஒயில் அதிக ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இனிஷியல் கஸ்டமர் அடாப்ஷன் நல்லாயிருக்கும். அந்த ஒய் தெரிஞ்சு உள்ள வந்துட்டான்னா நாளைக்கு வாட்டுங்கிறது வந்து புது புது ப்ராடக்ட் கொடுத்தீங்கனாலும் அவங்க வாங்குவாங்க. ஸோ த ஒய் ஆஃப் வாட் யூ ஆர் டூயிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் வாட் யூ ஆர் டூயிங். இங்கிலீஷில் சொல்லலாம், இது நான் இப்போ தான் யோசித்தேன். பட் ஸோ அந்த ஒய்யில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த ஒய்யை வந்து நிறைய பேர்கிட்ட சொல்ல ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்களே போய் உங்கள் கதையை சொல்லுங்கள். அதை விட பவர்ஃபுல் எதுவுமே இல்லை. ஏன்னா ஒரு பிராண்ட் ஸ்டோரியோட ஒரு பர்சன் அந்த ஸ்டோரி சொன்னான்னா அதோட நம்பகத்தன்மை வந்து அதிகமாக. கரெக்ட். இதை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு இனிஷியல் கஸ்டமர் கிடைப்பாங்க. ஃபஸ்ட் டைம் அட்டம்ப்ட்ஸ் இருக்கும் உங்கள் ப்ராடக்ட் ட்ரை பண்ணுறதுக்கு. செகண்ட் டைம் அட்டம்ப்ட் வேணும்னா ப்ராடக்ட் தான் அதை நிகழ்த்தி கொடுக்கும். விச் மீன்ஸ் தட் உங்கள் ப்ராடக்ட் சப்பாராக இருந்துச்சுன்னா டன். உங்கள் ஒய் எவ்வளோ வேணால் ஸ்ட்ராங்காக இருந்துட்டு போகுது. உங்கள் வாட் நல்லா இல்லைன்னா ஒய் மேட்டரே இல்லை. ஸோ ப்ராடக்ட்டும் முக்கியம், ஸ்டோரி டெல்லிங் முக்கியம், பட் ப்ராடக்ட் அதை விட முக்கியம். லைக் இனிஷியல் அக்விசிஷனுக்கு வந்து ஸ்டோரி டெல்லிங் ரொம்ப முக்கியம். கரெக்ட். ரிட்டென்ஷனுக்கு ப்ராடக்ட் முக்கியம். அண்ட் ஸ்கேலுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் முக்கியம். ஸோ there's 3 pillars. Correct. Brand, product, distribution. All 3 have to grow, but it has to start with the brand, storytelling. You have to have a really good product. Then இது ரெண்டும் நடந்துச்சுன்னா then people will actually want your product. Then making it available in platforms and channels and places where they go and buy, you'll automatically end up building a scalable business. Okay.